அன்பார்ந்த ஜாய் டிவி நேயர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இளைஞர்களே, நம்ம அநேகரை இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் இந்த நிகழ்ச்சி மூலமாக பல சாட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நாம் சந்திக்க இருக்கிறோம். பாஸ்டர் குணசேகரன் ஐயா அவர்கள் ஷெக்கினா குளோரி தீர்க்க தரிசன திருச்சபையினுடைய போதகரை தான் நாம் இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம். எனவே நேர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இங்கே போயிடாதீங்க. இந்த ஜாய் டிவிக்கு நேராக உட்கார்ந்து ஜெபத்தோடு கூட பயத்தோடு கூட பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா, பிரைஸ் லார்ட். ஐயா, பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த ஜாய் டிவி சாம்பலிலிருந்து சிங்காரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்த பொழுது நீங்கள் எவ்வளோ ஊழியங்கள் இருக்கிற இந்த மத்தியிலும் கூட நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஆனால் எங்களுடைய அழைப்பை இணங்கி இந்த நாளில் இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறபடினால எங்கள் ஜாய் டிவியின் சார்பாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். உங்களுடைய துணைவியார் அவர்களும் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம், இந்த தலைப்பே மிக அருமையான ஒரு தலைப்பாக இருக்கிறது. இந்த தலைப்பின் கீழாக சாட்சிகளை எடுத்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறதான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியாக என்னை அழைத்த ஜாய் டிவியை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் மற்றும் அருமையான சகோதரர் ஆபேத் ரவிக்குமார் அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். சொல்லுங்க ஐயா, நீங்க எங்க இருந்து வரீங்க, இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி ஜாய் டிவி நேயர்களுக்கு. என்னுடைய பெயர் குணசேகரன். நான் பிறந்த பட்டணம் சிவகாசி என்கிறதான பட்டணம். என்னுடைய தகப்பனார் பெயர் சங்கரலிங்கம், தாயாருடைய பெயர் சர்க்குணதேவி அம்மாள். என்னுடைய மனைவியும் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார்கள், அவருடைய பெயர் லிடியா. என்னுடைய பூர்வீகமான அந்த பட்டணத்திலே பிறந்து வளர்ந்து அதற்கு பின்பாக நான் பல காலகட்டங்களுக்குள்ளாய் கடந்து வந்து இப்பொழுது தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, சபை ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு மேய்ப்பனாக இருந்து கொண்டு ஷெக்கினா குளோரி தீர்க்க தரிசன சபை என்கிறதான சபையை சென்னை பட்டணத்திலே வேளச்சேரி என்கிற பகுதியில் வைத்து நாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறோம். தேவன் எங்களுக்கு உதவி செய்து வருகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் படிப்பின் பிரகாரமாக ஒரு கட்டட பொறியாளர், நான் ஒரு சிவில் இன்ஜினியரிங் பட்டாதாரியாக இருந்து பல இடங்களிலே அரசு ஸ்தாபனங்களிலும் மற்றும் மற்ற கட்டட சம்பந்தப்பட்ட பலவிதமான பணிகளிலும் வேலையாற்றி கொண்டிருந்தேன். என்னை தேவன் எப்படி தேடி வந்தார் என்பதுதான் இந்த நாளிலே நான் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட மகிழ்ச்சியோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறதான அருமையான சாட்சி. ஐயா, நீங்கள் பிறந்த ஊரை சொல்லிட்டீங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் எல்லாமே சொல்லிட்டீங்க. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதியிலே ஏற்றுக்கொண்டீங்களா, இல்லை நீங்கள் பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவரா? அருமையான நேயர்களே, என்னுடைய குடும்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுக்க முழுக்க அறியாததான குடும்பம். எங்களுடைய குடும்பத்திலே இயேசுவை அறிந்த ஒரு நபர் கூட கிடையாது. எங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு அறியாத குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன் தான் நான். அப்படிதான் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், அவர்கள் வழிகாட்டினதான அந்த வழிபாட்டு முறைகள், அந்த பழக்க வழக்கங்கள், அப்படியாக என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போன நாட்களிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த வேளையிலே
10 வயது நிரம்பினதான ஒரு சிறுவனாக இருக்கையிலே எனக்குள்ளாக ஒரு கேள்வி தோன்ற ஆரம்பித்தது. அது என்ன கேள்வி என்றால், நாங்கள் தங்கியிருந்த பகுதி அந்த வீட்டின் வெளியே இருந்து இரவு வேளையிலே அங்கே நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்ப்பேன். அப்பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த நிலவு, அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம் எல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அப்பொழுது எனக்குள்ளாக ஒரு மனதிலே ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. எவ்வளவு அழகான இந்த வானம், நட்சத்திரங்கள், நிலவு, இதையெல்லாம் உருவாக்கினவர் யார்? கடவுள் என்று சொல்லுகிறார்களே, அந்த கடவுள் பல கடவுள்கள் இருக்கிறார்களா? ஒரே ஒரு கடவுள் தானா? அவர் யார்? அவரை நான் என்னுடைய வாழ்க்கையில எப்படியாகலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு மிகுந்த ஒரு ஆசையும் ஒரு உத்வேகமும் உந்தி தள்ளினது. அந்த 10 வயது நிரம்பின சிறுவனாக இருக்கும் பொழுதே. ஆனால் என்னுடைய மனதுக்குள்ளாக வைத்துக்கொண்டு நான் இந்த காரியத்தை யாரிடத்திலும் அதிகமாக பேசுவது கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது என் தகப்பனாரிடத்துல போய் நான் கேட்பேன், இதையெல்லாம் யாரப்பா படைத்தார்? கடவுள்கள் என்று சொல்லி நமக்கு பல கடவுள்கள் இருக்கிறார்களே, அவர்கள் படைத்தார்களா? எந்த கடவுள் படைத்தார் என்று சொல்லி என் தகப்பனாரிடத்திலே போய் நான் கேள்விகள் கேட்பது உண்டு. அப்பொழுது அவர் சொல்லுவார், எல்லாவற்றையும் கடவுள்கள் தான் படைத்தாருப்பான், எல்லாம் கடவுள்கள் தான் உருவாக்கி இதெல்லாம் இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. நன்றாக நீ படி, இந்த வயதில் படிக்க வேண்டிய வயதில் நீ தேவையில்லாமல் நிறைய காரியங்களை யோசிக்காதே, நன்றாக நீ படி என்று சொல்லி என்னை அப்படியாக பதில் சொல்லி என்னை அமைதிப்படுத்தி விட்டார். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த 10 வயது முதல் ஆரம்பமானதான அந்த தாகம், ஆரம்பமானதான அந்த வேட்கை, ஆரம்பமான அந்த தேடுதல் வயது ஆக 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 எனக்குள்ளாக அதிகமாக அது அப்படிப்பட்ட கேள்விகளையும் அப்படிப்பட்ட தேடுதல்களையும் எனக்குள்ளாய் உருவாக்கி கொண்டே இருந்தது. நான் எப்படியாக பல வகுப்புகள் தாண்டி அந்த நாட்களிலே, நாங்கள் படிக்கிற நாட்களிலே SSLC என்றுதான் பள்ளியிலே படிக்கக்கூடியதான கடைசி பாட வகுப்பு. அப்போ SSLC பாடமெல்லாம் படித்து முடித்து விட்டு நாங்கள் படிக்கிற நாட்களே PUC என்று சொல்லி கல்லூரியிலே போய் படிக்க வேண்டும். அப்படியாக கல்லூரியில் படித்து முடித்ததற்கு பின்பாக அந்த நாட்களிலும் என்னுடைய மனதும் இருதயமும் இவ்வளோ காரியங்களை படைத்து உருவாக்கின கடவுள் யார்? அவரை என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் நான் எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும், அவரை புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கும் எனக்கும் இடையே நல்ல ஒரு உறவு ஏற்பட வேண்டும் என்கிறதான ஒரு தாகம், ஒரு வேட்கை, ஒரு தேடுதல் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய அந்த PUC ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் என்கிறதான அந்த படிப்பு முடிந்த உடனேயே நான் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு அப்ளை செய்ய ஆரம்பித்தேன். அந்த நாட்களிலே மொத்தமே 8 இன்ஜினியரிங் காலேஜ் தான், தமிழ்நாடு முழுக்கவே 8 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்தது அந்த நாட்களிலே. அதிகமான கல்லூரிகள் கிடையாது. அப்படி அப்ளை பண்ணி காத்திருந்த வேளையிலே எனக்கு உடனடியாக இன்ஜினியரிங் கல்லூரியிலே சீட் கிடைத்தது. இப்பொழுது திருச்சி பட்டணத்தில் இருக்கிற NIT என்று சொல்லப்படுகிறதான அந்த தேசிய தொழில்நுட்ப அந்த கல்லூரியிலே எனக்கு 1979 வருஷம் எனக்கு அங்கே இடம் கிடைத்தது. என் தகப்பனிடத்தில் போய் பேசினேன். அவர் ஒரு மத்திய அரசு அதிகாரியாக பணியாற்றினவர். அவரிடத்தில் கேட்ட பொழுது, இது நல்ல கல்லூரி தம்பி, நீங்கள் போய் நன்றாக படிக்கலாம், அது மத்திய அரசு நடத்துகிற கல்லூரி என்று சொல்லி என்னை அந்த கல்லூரியிலே சேர்த்து விட்டார். 1979 வருஷம் ஆகஸ்ட் மாதம் அந்த கல்லூரியில் போய் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்படி படிக்க ஆரம்பித்த நாட்களிலும் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய மனதிலே, சிந்தனையிலே இந்த 10 வயதில் இருந்த அதே கேள்வி, அதே தேடுதல், அதே வேட்கை, அந்த தாகம் என் இருதயத்திலே கொழுந்து விட்டு இருந்து கொண்டே இருந்தது. இவையெல்லாம் படைத்தது யார்? கடவுள்களில் யார் இதை படைத்தார்? உண்மையான கடவுள் யார்? அவரை எப்படி அறிந்து கொள்வது என்று சொல்லி அந்த தேடுதல் மட்டும் என் வாழ்க்கை நிற்கவே இல்லை. தொடர்ச்சியாக இதையே நான் தேடி படிப்பு நன்றாக படிப்பேன். நண்பர்களோடு போய் சாயங்கால வேளையிலே நாங்கள் கேம்ஸ் எல்லாம் இணைந்து விளையாடுவோம். எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தாலும் என் இருதயத்தின் ஆழத்திலே இந்த தேடுதல் இருந்து கொண்டே இருந்தது. அப்படி இருக்கிற
வேளையிலே என்னுடைய கல்லூரி விடுதியிலே என்னுடைய அறைக்கு பக்கத்து அறையிலே என்னுடைய தூரத்து உறவினர் ஜெயக்குமார் என்கிறதான ஒரு நபர் அங்கே தங்கியிருந்தார். அவர் இயற்கையாகவே கிறிஸ்துவை அறிந்த குடும்பம், கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்ததான ஒரு மனிதர் தான் அந்த ஜெயக்குமார் என்பவர். அவர் என்னுடைய அறைக்கு வந்து அவர் எவ்வளவு பேசி கொண்டிருப்பார். சில வேளைகளிலே அவர் கையில் கிட்டார் வைத்திருப்பார். அந்த கிட்டாரை வைத்து கொண்டு நான் இப்பொழுது உனக்கு ஒரு பாடல் பாடி காண்பிக்கிறேன் என்று சொல்லுவார். அப்போ எனக்கு தெரிந்ததெல்லாம் அந்த நாள் சினிமா பாடல்கள் தான். அந்த நாட்களிலே வாலிப வயதிலே அங்கே கல்லூரியில் படிக்கிற நண்பர்களெல்லாம் சேர்ந்து நாங்கள் அதிகமான சினிமா படங்களை பார்ப்பது பழக்கம். அப்போ அந்த நண்பர் ஜெயக்குமாரில் கேட்பேன், சினிமா பாடல் பாடி காண்பிக்கிறாயா என்று கேட்பேன். இல்லை நான் வந்து ஒரு சாமி பாட்டு பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்லிவிட்டு அவன் அந்த நாட்களிலே நிறையில உட்கார்ந்து கிட்டார் வாசித்து அவன் கிறிஸ்தவ பாடலை அப்படியாக பாடி காண்பிப்பான். எனக்கு அதில் பெரிய நாட்டம் ஒன்றும் கிடையாது. அப்படி பாடிவிட்டு அவன் என்னிடத்தில் பேசிவிட்டு அந்த நாட்களிலே சிவப்பு அட்டை போட்டதான ஒரு புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற அந்த புஸ்தகம் அந்த நாட்களிலே உண்டு. அவன் என்னிடத்தில் கொடுத்து, நீ எப்பொழுதாவது உனக்கு மனக்கவலையாக இருக்கும் பொழுது, இல்லை என்றால் உனக்கு ஏதாவது குழப்பமாக இருக்கும் பொழுது இந்த புஸ்தகத்தை நீ வாசித்து பார் என்று சொல்லி என் கையிலே கொடுத்து விட்டு அவனது அறைக்கு சென்று விடுவார். எனக்கு அதில் எந்த நாட்டமும் கிடையாது. இவன் ஏதோ ஒரு கடவுளை பற்றி சொல்லுகிறான், ஏதோ ஒரு புஸ்தகத்தை படிக்க சொல்லுகிறார். இது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பாரம்பரியத்திற்கும் இது சம்பந்தமில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறதே என்று சொல்லி நான் அந்த புஸ்தகத்தை வாங்கி என்னோட அறையிலே அங்கே உயரமான ஒரு பகுதியிலே கொண்டு போய் வைத்து விட்டேன். எனக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி வைத்துவிட்டு நான் எனக்கு தெரிந்த வழிகளிலே தேவனை அறிந்து கொள்ளும்படியாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற அந்த தாகத்தோடு கூட அதிகமாய் தேட ஆரம்பித்தேன். அப்பொழுது என்னுடைய பெற்றோர்களும் மூதார்களையும் காண்பித்ததான அந்த பழக்க வழக்கின் பிரகாரமாக என்னுடைய கல்லூரியிலேயே அந்த கோடை கால விடுமுறை வரும். அப்பொழுது எல்லாருக்கும் விடுமுறை, எல்லாரும் அவர்கள் ஊருக்கு சென்று விடுவார்கள். நான் இப்படிப்பட்ட வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு கடந்து போவேன். வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு கடந்து போய் அங்கே பல விதமான நேர்த்தி கடன் செலுத்துவது, பல வழிபாட்டு முறைகளை செய்வது, இப்படியெல்லாம் செய்து எப்படியாவது அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியும் வானத்தையும் உண்டாக்கினவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கும் எனக்கும் இடையே நல்ல உறவு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அதி தீவிரமாக தேடிக்கொண்டே இருந்தேன். இப்படியே வருடங்கள் கடந்து போனது. 1984 வருஷம் ஆகஸ்ட் மாதம் என்னுடைய படிப்பு அந்த கல்லூரியில் முடிந்து, இன்ஜினியரிங் கல்லூரி படிப்பு முடிந்து என்னுடைய சொந்த ஊராகிய சிவகாசி பட்டணத்திற்கு நான் கடந்து போகும்படியான சூழ்நிலை வந்தது. நான் படிப்பை நல்லபடியாக முடித்து விட்டேன். எல்லா பரீட்சையும் நன்றாக எழுதிவிட்டேன். முடித்து விட்டு என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போய் அங்கே இருந்து கொண்டிருந்தேன். அப்படி அங்கே இருந்து கொண்டிருந்த நாட்களிலே எங்களுடைய அந்த பட்டணத்திலே சில சமயங்களில் தெருக்களிலே அங்கே இறந்து போனவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலம் அந்த வழியாய் நடந்து போகும். அந்த தெருக்களிலே அங்கே அழுகையின் சத்தத்தோடு கூட அந்த இறந்து போன உடலை கொண்டு போவார்கள். இதை பார்க்கும் பொழுது எனக்குள்ளாக இன்னும் ஒரு கேள்வி தோன்ற ஆரம்பித்தது. அது என்ன கேள்வி என்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிறான், இந்த உலகத்தில் வாழுகிறான், அதற்கு பின்பாக மரித்து போய் விடுகிறான். அது மரித்து போனதற்கு பின்பாக அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த உயிர் என்று சொல்லப்படுகிற அந்த மூச்சு, அந்த உயிர் எங்கே போகிறது? இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதன் மரித்ததற்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கை அத்தோடு முடிந்து விடுகிறதா, அதற்கு பின்பாக வேறு ஏதோ வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி யோசிக்க ஆரம்பிக்க என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மரண பயம் என்னை வந்து பிடித்தது. இப்படி சில இறுதி ஊர்வலங்களை பார்த்த நிமித்தமும், இப்படிப்பட்ட பல கேள்விகள் எழுந்த நிமித்தமாக என்னுடைய மனதிலே சிந்தனையிலே ஒரு மரண பயம் வந்து என்னை பிடித்து விட்டது. மரண பயத்தின் நிமித்தம் எனக்குள்ளாக அந்த கேள்விகள் அதிகமாக ஆரம்பித்தது. ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்கிறான், வாழுகிறான், மரித்து போய்விடுகிறான், அதற்கு பின்பாக அவன் உயிர், அந்த மூச்சு, அந்த ஆவி எங்கே போகும் என்று ஒரு கலக்கத்தோடு இருந்தபடியினாலே
எனக்குள்ளாக நானே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டேன். இன்றைக்கு நான் திடீரென்று மரித்து விட்டால் என்னுடைய உயிர் எங்கே போகும்? என்னுடைய ஆவி எங்கே போகும்? என்னை சுற்றி இருக்கிற பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் என்னை மறந்து போய் விடுவார்கள் அல்லவா? அதற்கு பின்பாக எனக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி எனக்குள்ளாக கேள்விகளை கேட்டு கேட்டு எனக்கு இந்த மரண பயத்தின் நிமித்தம் சரியான தூக்கம் இல்லாமல் போயிற்று. இந்த தூக்கம் இல்லாமல் போயிருந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் எனக்குள்ளாக ஒரு கேள்வியை கேட்பேன். என்ன கேள்வி என்றால், நான் இரவு வேளை நன்றாக அயர்ந்து தூங்கிவிட்டால், இந்த அயர்ந்து தூங்குகிற வேளையில உயிர் பிரிந்து விட்டால் எனக்கு தெரியாதே. அப்படியானால் நாம் இரவு வேளை தூங்கக்கூடாது என்று சொல்லி எனக்கு நானே இப்படி ஒரு பதிலை சொல்லிக்கொண்டு இரவு வேளையிலே தூக்கத்தை தொலைத்து போட்ட ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இரவு வேளையிலும் தூக்கம் சரியாக வருவது கிடையாது, பகல் வேளையிலும் சரியாக தூக்கம் வருவது கிடையாது. எனக்குள்ளாக இருந்ததான அந்த கேள்வி இரண்டு முக்கியமான கேள்வி. வானங்களையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்த உண்மையான கடவுள் யார்? அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கும் எனக்கும் இடையே ஒரு உறவு ஏற்பட வேண்டும். இரண்டாவது, உலகத்திலே பிறக்கிற மனிதன் பிறக்கிறான், வாழுகிறான், அதற்கு பின்பாக மரித்து போய்விடுகிறான். அதற்கு பின்பாக அவனுடைய உயிர், அந்த மூச்சு, அவனுக்கு என்ன சம்பவிக்கிறது என்று சொல்லி சரியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்ற அந்த கேள்வி நிமித்தம் நான் தூக்கத்தை தொலைத்த மனிதனாக இரவும் பகலும் தூங்காமல் இப்படி பல வாரங்கள் கடந்து போய்கொண்டே இருந்தது. அப்படி இருக்கிற வேளையிலே என் தகப்பனாரிடத்திலே போய் இதே கேள்விகளை நான் கேட்டேன். ஒரு மனிதன் மரித்ததற்கு பின்பாக எங்கே அப்பா போகிறான்? அவருடைய உயிர் எங்கே போகிறது? அவருடைய மூச்சு எங்கே போகிறது? அவருடைய முடிவு என்ன என்று சொல்லி கேட்டேன். என் தகப்பனார் அவருக்கு தெரிந்த சில பதில்களை சொன்னார். நம்முடைய பழக்க வழக்கத்தின் பிரகாரம் வைகுண்டம் என்று சொல்லி ஒரு இடம் இருக்குதுப்பா, அந்த வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவரிடத்துல கேட்டேன், அப்படின்னா எல்லா மனிதர்களுமே மரித்ததற்கு பின்பாக வைகுண்டத்துக்கு போயிடுவாங்களா அப்படி என்று சொல்லி அவர்களை கேட்டேன். அவர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, நம்ம நல்லது செய்யணும், நம்ம புண்ணியம் செய்யணும், 4 பேருக்கு உதவி செய்யணும், அப்படிலாம் செஞ்சால் நம்ம வைகுண்டத்துக்கு போகலாம். அப்போ நல்லது செய்யாதவங்க அவங்களுக்கு என்னப்பா நடக்கும் கேட்டேன். நல்லது செய்யாமல் தீமையாக இருக்கிறவங்க அவங்க நரகத்துன்னு சொல்கிறாங்கப்பா, அங்கே தான் போவாங்க, அவங்க வைகுண்டத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு பதில் சொன்னார். ஆனால் அந்த பதில் எனக்கு திருப்தியாக இல்லை. அந்த பதில் ஒரு முழுமையான பதிலாக என்னுடைய மனதும் இருதயமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இதே 2 கேள்விகளோடு கூட என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 1.5 மாதம் 45 நாட்கள் இரவும் பகலும் தூக்கமில்லாத ஒரு வாலிபனாக 1984 வருஷம் ஆகஸ்ட் மாதம் இப்படிப்பட்ட நாட்களை நான் கழித்து கொண்டிருந்தேன். என்னுடைய தாயார் என்னை உன்னிப்பாக கவனித்தார்கள். இப்படியே கேள்வி கேட்டு கேட்டு இரவும் பகலும் சரியாக தூங்க மாட்டேன் என்று சொல்லுகிறான், சரியாக சாப்பிடுவது கிடையாது என்று சொல்லி அவர்கள் மிகுந்த கவலையுற்ற ஒரு தாயாராக இருந்தாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடந்தது என்றால், அதே எங்கள் அந்த சிவகாசி பட்டணத்திலே என்னோடு கூட திருச்சியில் இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்த சில நண்பர்கள், அவர்களும் அந்த பட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். நாங்கள் வழக்கமாக சாயங்கால வேளையிலே சைக்கிளில் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருவரும் போய் ஒரு இடத்துல சந்திப்பது உண்டு. அங்கே போய் டீ சாப்பிடுவோம். அதற்கு பின்பாக ஏதாவது வாய்ப்பு இருந்தால் ஒரு சினிமா தியேட்டரில் போய் சினிமா பார்ப்போம். ஆனால் 1.5 மாதமாக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தபடினாலே நண்பர்களை போய் பார்க்கவே இல்லை, அல்லது சந்திக்கவே இல்லை. அவர்களெல்லாம் எல்லாம் கலந்து பேசி, சரி எப்படியாவது நம்ம இன்றைக்கி போய் எப்படியாவது கொண்டு வீட்டுக்கு போயிடுவோம், இப்போ என்னென்ன விசாரிச்சிடுவோம், ஒன்றுமே ரகசியமாக இருக்குது, ஆளே வரலையே 1.5 மாதமா அப்படின்னு சொல்லி அவங்கள யோசித்து எல்லோரும் அந்த நாட்களில் சைக்கிள் தான் பிரதர், அதெல்லாம் சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. தகப்பனாடில் முதல்ல விசாரிச்சாரு. உங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து சைக்கிள் எடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. 1.5 மாதம் ஆளையை காணமே என்று சொல்லி அப்போ வீட்டுக்கு அப்பாட்ட பேசினாங்க. சார் என்ன சார் ஆச்சு, மனுஷன் ஆளே வரல, நீங்கள் எதுவும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லப்பா, நான் போய் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸை போய் பாரு, பரீட்சையெல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் என்ன இருக்குது,
இன்னும் கவலைப்படாதான் சொன்னேன். அவன் என்னமோ நிறைய கேள்விலாம் கேட்டுக்கிட்டு எப்பயுமே ஒரு குழப்பமாகவே இருக்கிறான் தம்பி, என்னென்னு விசாரிங்க அப்படின்னு எங்கள் அப்பா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட பேசுறதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்டார். அப்போ அந்த ஜெயக்குமார் அந்த நண்பர் இல்லை, அதில் அவர் வேறு ஊரை சேர்ந்தவர். மித்த நண்பர்கள் இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு 4 நண்பர்கள் வந்திருந்தாங்க அன்னைக்கு. இப்போ அவங்க வந்து பேசினாங்க, உனக்கு என்ன ஆச்சு, என்ன ஏன் 1.5 மாதமாக வரவே இல்லை எங்களை பார்க்க அப்படின்றது பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது அவளிடத்துலையும் இதே கேள்விகளை சொல்கிறேன். இதே இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம்ல, இதெல்லாம் இந்த படைப்பு, வானம், நட்சத்திரம், இதெல்லாம் நிறைய ஜீவராசி, நம்ம இதெல்லாம் யார் படைத்தா, அது உண்மையான கடவுள் பேர் உனக்கு தெரியுமா, ஒரு கடவுளா பல கடவுளா அப்படின்னு நண்பர்கிட்ட கேட்குறேன். ஆமாம், அவங்க ஒன்று யோசிச்சாங்க, என்ன இவன் நல்லா தானே இருந்தான், ஏன் இப்படி திடீர்னு இப்படி கேள்விலாம் கேட்குறான், நம்ம கூட வருவான், டீ சாப்பிடுவான், நம்ம சினிமாக்கெலாம் போவோம், நல்லா ஜாலியாக இருப்போம், என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறான். இல்லை, அவங்களுக்கு ஒரு குழப்பமாகிவிட்டது. அதுக்கப்புறம் அவளிடத்துல மரணத்தை குறித்து நான் பேசினேன். மரணம் ஏன் நடக்கிறது மனிதனுக்கு, அந்த மரணம் நடந்ததுக்கு பின்பாக அவன் எங்கே போகிறான், அவன் உயிரில் எங்கே போகுது என்று சொல்லி இப்படி பல கேள்வி கேட்போம். அவர்கள் எல்லாம் அவள் என்னை போல வாலிப வயது, ஒரே சம வயது வாலிபர்கள் தான். அவர்கள் அதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா அவர் வாலிப நாட்களில் கூறிய அந்த இதோடு தான் அவங்க இருந்தார்கள். இப்போ நான் கேட்குற கேள்வி அவள் வித்தியாசமாக இருந்தது. இந்த வயதில் இப்படி பயங்கரமான இந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறானே, உலக ரீதியாக சந்தோஷமா இருந்திருப்பாங்க, இந்த உலக பிரகாரமான காரியங்களை கேட்காம பேசாம புது மாதிரியான கேள்வி கேட்குறானே சொன்ன உடனே நினைச்சுதான் செய்தவனுக்கு மனநிலையில் ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்பொழுது எங்கள் பட்டணத்திலே புதிதாக ஒரு மன சம்பந்தப்பட்ட மனோதத்துவ ஒரு மருத்துவர், முறைப்படி படித்த நல்ல ஒரு மருத்துவர் அந்த நாட்களிலே எங்கள் பட்டணத்திலே வந்து அவர் கிளினிக் வைத்து சிகிச்சைகளை செய்து கொண்டிருந்த நாட்கள். இது என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு அருகில் தான் அந்த கிளினிக் இருக்குது. ஆனால் நண்பர் அங்கே போகும்பொழுது வரும்போது போர்டெல்லாம் பார்த்துருக்குறாரு. அப்போ அவர் சொன்னார், இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, புதுசாக ஒரு டாக்டரு, நம்ம எல்லாம் சேர்ந்து அங்கே போவோம், நிறைய நீ கேள்வி கேட்குற, இந்த கேள்விகளை நாங்களும் சரியாக பதில் சொல்ல முடியாது, நம்ம எதுக்கு டாக்டரவே பார்ப்போம், அவர்கிட்ட போய் விசாரிப்போம் என்ன ஏதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர்கள்லாம் என் அப்பாட்ட வந்து சொன்னாங்க, சார் நாங்கள் வந்து குணசேகரனை வந்து இப்போ நம்ம ஊரில் டாக்டர் வந்திருக்கார் சார், நல்லா பார்க்குறாராம், அவரை போய் பார்த்து என்ன நாங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் சர்ற பலவீனமாக இருந்தபடினாலே என்னை சைக்கிளில் ஏற்றி அவர்கள் அந்த பட்டணத்தில் உள்ள அந்த டாக்டர் இடத்துல கொண்டு போய் விட்டார்கள். அங்கே கொண்டு 1.5 மாதமா 1.5 மாதமா சரியாக தூங்கலை, சாப்பிடல, விதவிதமான கேள்வி கேட்குறேன், இதை பற்றி ஒரு டிப்ரெஷன் ஆகிட்டு. இப்போ மனசில் இதே அழுத்தமாக இருந்து ஒரு சோர்வானபடினால அவங்க வந்து சரி நம்ம டாக்டர் இடத்துல போய் சந்தித்து இதுக்கு ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அந்த டாக்டர் நல்ல ஒரு மனிதர், நல்ல அன்பான டாக்டர். அவர் அன்பான இடத்துல பேசினார். நண்பர்களை வெளியறையில் அங்கே ரிசப்ஷனை உட்கார வைத்து விட்டு என்னை அந்த கன்சல்டிங் ரூம், இந்த ஆலோசனை அறைக்குள்ளாக கூட்டிகிட்டு போய் உட்கார வைத்து அப்படியே பேசிக்கொண்டே இருந்தார். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விதமான ஒரு மயக்கம் என்று அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். பேசிக்கொண்டிருந்து அவர் சிறு வயது முதல் நான் எப்படி இருந்தேன், சிறு வயதில் எப்படி படித்தேன், படிப்பில் நன்றாக படித்தேனா, இல்லை படிப்பில் தோல்வி எது இருந்ததா, சரியாக படிக்காத மாணவனா, இப்படி பல கேள்விகளை கேட்டு அதை புரிந்து கொள்ள விரும்பினார் அவர். அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேசி இந்த இன்ஜினியரிங் கல்லூரி படிப்பு வரையிலும் கேள்விகள் கேட்டு ஒரு 20 நிமிடத்திற்கு மேலே என்னோட கலந்துரையாடினார் அந்த டாக்டர். அதற்கு பின்பாக அவர் நிறுத்திவிட்டு வெளியே நண்பர்களையும் உள்ளே அழைத்தார். அழைத்து உங்களுடைய நண்பரை நன்றாக நான் சோதித்து பார்த்து விட்டேன், நன்றாக அவரோடு கூட பேசி பல காரியங்களெல்லாம் நான் குறித்து கேள்வி கேட்டேன். இதிலிருந்து நான் புரிந்து கொண்டது அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அவர் சாதாரணமான இயல்பான ஒரு நல்ல வாலிபனாகத்தான் இருக்கிறார். அவருக்கு தூக்கம் இல்லாதனால தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, வேற ஒரு இதுவுமே கிடையாது. அவர் தூங்குவதற்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு மருந்து கொடுக்குறேன், இதை வாங்கி கொண்டு போய் சாப்பிட்டா எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி அவர் மருந்து எழுதி கொடுத்த உடனேயே என்னுடைய நண்பர்களெல்லாம் கீழே போய் அங்கே ஒரு ஃபார்மசி இருந்து அதில் மருந்து மாத்திரை வாங்கி கொண்டு என்னையும் சைக்கிளை ஏற்றி கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து விட்டு தகப்பனார் இடத்துல சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். சார் இந்த மாத்திரை கொடுக்க சொல்லி டாக்டர் சார் எல்லாம் சரியாயின்னு சொல்லிட்டார் டாக்டரு.
ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு தகப்பனார்கிட்ட சொல்லிவிட்டு அவர் கடந்து போய்விட்டார். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் வந்து, அன்பா நீ நல்லா சாப்பிடு தம்பி, நல்லா சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டு நல்லா தூங்கிடு, ஏன் தூங்காமல் இருக்கிற, தூங்கிட்டு நல்லா சரியாயிரும் அப்படி என்று சொல்லி என் தாயார் அன்றைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. என்னுடைய மனது வந்து அந்த சாப்பாடு நாட்டம் இல்லை, என் மனதில் ஃபுல்லாக அந்த 2 கேள்வி தான் இருக்குது. கேள்விகளே, யார் அந்த உண்மையான கடவுள், அவரை எப்படி நான் அறிந்து கொள்வது, 2வது ஒரு மனிதன் உலகத்தில் மரித்ததற்கு பின்பாக என்ன சம்பவிக்கிறது, அவனுடைய உயிர், அந்த ஆவி, அந்த மூச்சு எங்கே போகுது, 2 கேள்வி இருக்குதுன்னா சரியாக சாப்பாடு நாட்டம் இல்லை. அவங்க அம்மா சொன்னதுக்காக கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மாத்திரையும் எடுத்து கொடுத்தாங்க. ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்து சாப்பிட்டுப்பாடு. அப்போ அந்த மாத்திரையை சாப்பிட்டு விட்டு நன்றாக தூங்கு என்று என்கிட்ட சொன்னார்கள். ஆனால் நான் போய் படுத்து தூங்குவதற்கு முயற்சி செய்தேன், ஆனால் சரியான தூக்கமே வரல. அந்த இரவும் பல இரவுகளைப் போல தான் அதே மாதிரி கேள்விகள், அதே மாதிரி தூக்கமில்லாத தன்மை அப்படியே தான் இருந்தது. மறுநாள் அம்மா வந்து என்கிட்ட விசாரிச்சு, என்னப்பா நல்லா தூங்குனியா? இல்லைம்மா நான் சரியாக தூங்கவே இல்லைம்மா, எப்படி இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு இருந்துச்சு, ஒரு மாற்றமுமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே அம்மா மிகுந்த கவலையுற்றான். எல்லாம் பார்த்தாச்சு, எல்லா வழிபாட்டு முறைகள், எல்லா வணக்கங்கள், தெய்வ வணக்கங்கள் எல்லாம் செஞ்சாச்சு, நேர்த்திக்கடன் எல்லாம் செஞ்சாச்சு, டாக்டரை பார்த்தாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு, ஆனால் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறானே, என்ன தான் செய்கிறது என்று சொல்லி என் தாயார் அதிகமாக கவலையோடு கூட யோசிக்க ஆரம்பித்தார். உங்களை குறித்து கவலை அதிகமான, நான் தான் என்னுடைய வீட்டில் மூத்த மகன். அப்போ அதை குறித்து தாயாருக்கு அதிகமான கவலை வந்த உடனே அவருடைய மனதிலே என்னுடைய அம்மாவுடைய மூத்த அக்கா, என்னுடைய பெரியம்மா, அம்மா உடன் பிறந்த மூத்த சகோதரி, அவருடைய பெயர் மீனாட்சி அம்மாள், அவர்களை குறித்து ஒரு ஞாபகம் வந்திருக்கு. சரி நம்ம அக்கா கிட்ட பேசுவோம். அக்கா ஏதோ அந்த ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் டீச்சராக வார்டனாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என்னுடைய பெரியம்மா. அப்போ அவங்கக்கிட்ட ஏதாவது விசாரிக்கலாம், இதை குறித்து பேசலாம் என்று சொல்லி என்னுடைய அம்மா யோசித்து என்னுடைய தம்பி இடத்துல செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த நாட்களில் டெலிஃபோன் வசதி கிடையாது. 1984 ஆகஸ்ட் மாதம் காரியம் நடக்குது, 40 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷம் முன்னாடி. அப்படி இருக்கும்போது தம்பி போய் அங்கே போய் எங்கள் பெரியம்மா வீட்டில் போய், ஒரே ஊர் தான், ஒரே பட்டணம் தான், செய்தி சொல்லிவிட்டு இந்த அம்மா அவங்கள அவசரமாக கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உங்களை வந்து விசாரித்து ஆலோசனை கேட்கறதுக்காக கூப்பிட்டு விட்டுருக்காங்க பெரியம்மா என்று சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு கடந்து வர்றதுக்கு முன்பாக பெரியம்மா சொல்லிட்டாங்க, நீ முன்னால் போ, வீட்டுக்கு போ, நான் வந்து வர்ற வழியிலேயே எனக்கு வேண்டிய ஒரு சகோதரி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களும் நானும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடும் தம்பி, நீ போன்னு என் தம்பி அனுப்பிச்சி விட்டுட்டான். இப்போது நடந்த காரியம் என்ன, என்னுடைய அம்மாவுடைய மூத்த சகோதரி என்னுடைய பெரியம்மா அவர்கள், நாங்கள் எல்லாருமே இயேசுவை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் என்னுடைய பெரியம்மா அவர்கள் அவர் டீச்சர் சம்பந்தப்பட்ட அந்த படிப்பை முடித்து அவளோடு கூட பழகினதான அந்த படித்த அந்த டீச்சர்ஸ்லாம் வேலை பார்க்குற ஒரு ஸ்கூலில் அந்த டீச்சர்ஸோட ரெக்கமெண்டேஷனில் இவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. இவங்க வேலை கிடைச்சா போன்னு சொல்லி அங்கே போய் வேலையில் போய் சேர்ந்துட்டாங்க. அது வந்து ஒரு கிறிஸ்தவ பள்ளி. அங்கே போய் சேர்ந்து ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்த நாட்களிலே அங்கே உடன் வேலை பார்க்கிற அந்த சகோதரி அவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள். அவர்களுடைய பெரியம்மாவுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்லி வேத புஸ்தகத்தை பற்றிலாம் கற்றுக் கொடுத்த உடனே என்னுடைய பெரியம்மாவுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பும் அந்த உபதேசங்களும் நல்ல கருத்துகளும் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. என் பெரியம்மாவுக்கு ரொம்ப அது மனசுக்கு அவங்களுக்கு ரொம்ப சமாதானமாக இருக்கும். அப்போ அவங்க வந்து மனதளவில் சரி நம்ம வந்து இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு குறித்து வேதம் நல்லபடியாக சொல்லி நம்ம இந்த கடவுளை நம்ம வந்து கும்பிடலாம் என்று சொல்லி என்னுடைய பெரியம்மா வந்து யாருக்கும் தெரியாத விதத்திலே அந்த நாட்களிலே மறைமுகமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அந்த வழியிலே போய் கொண்டிருந்திருக்கிறார்கள். இதை குறித்து எங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. உங்கள் குடும்பத்திலே யாருக்குமே தெரியாது, அம்மாவுக்கும் அவ்வளோ தெரியாதோ. அங்கே போகிறாங்க, டீச்சர் வளர்ப்பாங்க, அந்த அளவுக்கு தான் தெரியுமே ஒழிய இந்த அளவுக்கு அவங்க ஒரு கிறிஸ்துவனுடைய வழிகளிலே இந்த கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு அந்த நல்ல வழியில் அவர் போய் கொண்டு இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட பழக்க வழக்கம் இருக்குன்னு யாருக்கு குடும்பத்தை தெரியாது. அப்போ அந்த நாளிலே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே
அவள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு தாயாராக இருந்தபடினாலே அன்னைக்கு அவளோடு பழகின இன்னொரு சகோதரி, அவர்கள் பேர் எலிசபெத் என்பது, அவர்களையும் கூட்டிக் கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். வந்து அப்பொழுது தாயாரிடத்துல விசாரித்தார்கள். அம்மாவை பேர் சர்க்குணம், என்ன சர்க்குணம், என்ன பிரச்சனை என்று சொல்லி கேட்டேன். இவன் இந்த மாதிரி சொல்கிறாங்க்கா, 1.5 மாதமாக சரியாக சாப்பிட மாட்டேன்றான், தூங்க மாட்டேன்றான், என்னென்னமோ நிறைய கேள்விலாம் கேட்குறான். எனக்கு அதெல்லாம் பதில் சொல்லி வித்தியாசமாக எங்களால் முடியல. நிறைய கேள்வியே கேட்டுக்கிட்டே இருக்கிறான், எங்களுக்கு பதில் தெரியல. நீங்கள் என்னென்னு பாருங்கக்கா, பார்த்து என்ன நல்ல புத்திமதி சொல்லி நல்லா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. அவங்களுடைய கவலைனால எங்கள் பெரியம்மா கிட்ட, சரி அவன் பெரியம்மா அதனால் ஒன்றும் கவலைப்படாத சொல்லுனா சரியாயிரும், நீ ஒன்றும் கவலைப்பட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய பெரியம்மாவும் அந்த சகோதரி அவங்க வந்து அந்த பட்டணத்திலே ஒரு சபையில் இணைந்து ஒரு போதரோடு இணைந்து ஊழியங்கள் செய்கிற நல்ல ஒரு அன்பான சகோதரி. அவங்க 2 பேரும் தம்பி நம்ம இதை குறித்து நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டிலே தான் எங்கள் பெரியம்மா அந்த சகோதரி நான் 3 பேரும் உட்கார்ந்து பாயை விரித்து அங்கே உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ அங்கே பெரியம்மா அவர்கள் இடத்துல கேட்டாங்க, தம்பி உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு. இப்போ எல்லா இடத்துலையும் கேட்குற மாதிரி அதே கேள்வி எங்கள் பெரியம்மாட்டே ஆரம்பிச்சிட்டேன். சரி பெரியம்மா, இந்த வானம் பார்க்குறோம், நட்சத்திரம் பார்க்குறோம், சந்திரன் பார்க்குறோம், சூரியன் பார்க்குறோம், இவ்வளோ ஜனங்கள் பார்க்குறோம், உயிரினங்கள், இதெல்லாம் யார் பெரியம்மா படைச்சா? இந்த கடவுள் பேர் என்ன? எனக்கு நிறைய கடவுளுக்கு பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் எனக்கு அதில் அந்தளவுக்கு திருப்தி இல்லை பெரியம்மா. அது உண்மையான கடவுள் யாருன்னு அறிஞ்சிக்கிடணும், அந்த கடவுள் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு எனக்கு நல்ல உறவு ஏற்படணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது பெரியம்மா. அதனால் இவ்வளோ வருஷமாக நான் சின்ன வயசு 10வது வயசுலேருந்து இதை தான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு யாரும் சரியாக பதில் சொல்லலை. 2வது, ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்கிறான், வாழ்கிறான், திரும்ப இறந்து போயிடுறான். இந்த இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது? அவன் உயிர் எங்கே போகுது? அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதா? அது எனக்கு ஒன்றும் விளங்கலை பெரியம்மா. இதை குறித்து உங்களுக்கு பதில் தெரியுமா அப்படின்னு எங்கள் பெரியம்மாட்ட கேட்குறேன். அவங்க நான் கேட்குற கேள்வியெல்லாம் பொறுமையாக உட்காந்து கேட்டாங்க. கேட்டுட்டு நான் டீச்சரில் அதெல்லாம் பொறுமையாக தான் கேட்டுட்டு சரி என்று சொல்லி அதுக்கெல்லாம் பதில் இருக்குது தம்பி. அப்படியா, பதில் இருக்கா பெரியம்மா? எல்லாத்துக்கும் பதில் இருக்குதுப்பா. அந்த பதில் உங்களுக்கு தெரியுமா பெரியம்மா? எனக்கு தெரியுமே, அந்த பதில் தெரிஞ்சதுனால தான் நான் இப்போ அந்த வழியில் போயிட்டுருக்கிறேன். அப்படியா, என்ன வழி பெரியம்மா அப்படின்னு? அதுதான் இயேசுசாமி வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்ன பெரியம்மா, நம்ம குடும்பத்திலாம் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு யாருக்குமே, அதை பற்றி அவ்வளோவா யாருமே பின்பற்ற யாரும் தெரியும். இல்லை நான் வந்து என்னுடைய நண்பர்கள் மூலமாக உடல் வேலை செய்கிற டீச்சர்ஸ் மூலமாக அறிஞ்சிக்கிட்டேன். இயேசுசாமி நல்ல அன்பான சாமி, அவர் நல்ல வழி நமக்கு காமிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க பைபிளிலேருந்து சில வசனங்கள்லாம் சொன்னாங்க. எனக்கு அது அவ்வளோ விளங்கலை. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் வசனம்லாம் கேட்கும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. நம்ம வளர்ந்த விதம், நம்மளுக்கு தெரிஞ்ச காரியங்களை வேறு. ஆமாம். அப்போது பெரியம்மா சொல்கிறாங்க, அந்த மாதிரி இயேசுசாமி கிட்ட நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா பெரியம்மா, அது எதில் பெரியம்மா இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க இது மாதிரி ஒரு வேத புஸ்தகம் வச்சுருந்தாங்க கையில், அதை எடுத்து என்கிட்ட காமிச்சாங்க. இதுதான் தம்பி பரிசுத்த வேதாகம் என்கிற புஸ்தகம். இது வந்து கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையில் வந்து ஜீவன் இருக்குது, இந்த வார்த்தையில் நல்ல வழி இருக்குது, இயேசுசாமி நல்ல போதனைகள்லாம் இருக்குது, நீ கேட்குற கேள்விக்கு இல்லை பதில் இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் கேட்குற கேள்வி பதில் இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கு, பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. இவ்வளோ நாளாக எத்தனையோ பேர்ட்டு கேட்டோம். அப்போ எனக்கு 21 வயது, 21 வருஷமாக நம்ம 10 வயசுலேருந்து இவ்வளோ நாட்டில் எவ்வளோ கேள்வி கேட்டோம், யாருமே சரியாக பதில் சொல்லலையே. பெரியம்மா ஈஸியாக சொல்கிறாங்களே, நான் கேட்குற கேள்விக்குன்னு பதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது இயேசுசாமியை பற்றிலாம் சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க, அவரை பின்பற்றலான்னு சொல்கிறாங்க. நல்ல இதாக இருக்குது, இது நல்ல பதிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை வராங்க. அவங்க சொன்னவன சரி, இவ்வளோ நாட்கள் நம்ம பல வழிகளில் தேடினோம், பல முயற்சிகள் பண்ணோம், நம்மளுக்கு பதில் கிடைக்கல. பெரியம்மா சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற வழி தான் என்னன்னு பார்ப்போமே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். சரி பெரியம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லது தான் சொல்லுவீங்க நீங்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இது வந்து நான் எப்படி புரிந்துக்கிறேன் பெரியம்மா, இதெல்லாம் எப்படி நான் அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி பெரியம்மா இதெல்லாம் சொல்கிறீங்களே, எனக்கு இருக்கிற அந்த மரண பயம், இந்த தூக்கம் வராமல் இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு இல்லை வழி இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். அவங்க அதெல்லாம் வழி இருக்குதுப்பா, இயேசுசாமி வந்து குணமாக்குற தேவன், அதுக்கு தான் அந்த பூமிக்கு வந்தார். அவர் சிலுவையில் எல்லா மனுஷங்களுக்காகவுமே
அவர் ரத்தம் சிந்தி மரித்தார்ப்பா. அதனால அவர் ரத்தம் சிந்தி அவர் பலியானதுனால நமக்கு வந்து சுகம் கொடுப்பாரு, விடுதலை கொடுப்பாரு, மாற்றிடுவார். அது ரொம்ப டச்சிங்க. வலியும் காமிச்சிருவார், நம்மளுக்கு கேட்குற கேள்விகளில் பதில் இருக்குது, சுகமும் கொடுத்துருவாராம, விடுதலை கொடுத்துருவாராம, அதில் தூக்கம் வருமாம, சாப்பிடலாம. அப்போ நம்மளுக்கு எல்லாம் ஃபுல் பேக்கேஜ் மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. நல்ல இதாக இருக்குது விஷயம், எல்லாரும் சொல்யூஷன் தீர்வில் இருக்குது. இது நம்ம எப்படியா இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சு. சரி பெரியம்மா, அதை அறிஞ்சுக்க நான் என்ன பெரியம்மா செய்யணும்? நம்ம பழக்க வழக்கம் அங்கங்கெல்லாம் போவோம், அதெல்லாம் செய்வோம்ல பெரியம்மா, உங்களுக்கு தெரியுமில்ல, எங்கே எதை போகணுமா, எங்கேயாவது இடத்துக்கு போகணும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. ஏசாமி எல்லா இடத்துலையும் இருக்கிறார், அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், இங்கே கூட இருக்கு, நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அதான் வசனம் அப்படிலாம் சொல்லுதுப்பா. 2 பேர் 3 பேர் இருந்தாலும் போதும், அங்கே ஏசாமி வந்துடுவார். இங்கே இருப்ப நம்ம 3 பேர் இங்கே இருக்கிறோம்ல, அப்போ இந்த இடத்துல ஏசாமி இருக்கிறாரு, ஒன்றும் எங்கேயும் போக வேணாம், பேசாமல் நீ பாயில் அப்படியே உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இங்கே அலைய வேணாம், அங்கே போக வேணாம், எங்கே சொல்கிறேன், அப்புறம் இங்கேயே எல்லாம் நம்ம நடக்கும்னு சொல்கிறாங்களே, சரி ரைட்டு அப்படின்னு பாய் நான் வாழ்ந்து பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டேன். பெரியம்மா கேட்க, நான் என்ன பெரியம்மா செய்யணும், ஏதாவது சொல்லணுமா, மந்திரங்கள் அது மாதிரி சொல்லணுமா இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா ஏசு ஏசுன்னு சொல்லுப்பா. அவர் தான் மெய்யான தேவன், ஏசு ஏசுன்னு சொல்லு. நாங்கள் வந்து நானும் இந்த சகோதரியும் சேர்ந்து உனக்காக இப்போ ஏசாமிக்கிட்ட விண்ணப்பம் செய்வோம், வேண்டுதல் செய்வோம். அவர் எல்லா மனுஷங்களுக்காகவும் ஒரே தேவன், அவர் சமமான தேவன், அவர் யாருக்காகவும் எந்த பாகுபாடும் காமிக்க மாட்டார், அவர் எந்த விதமான பாகுபாடுமே கிடையாது. எல்லா ஜனங்களையும் அவர் நேசிக்கிறாரு, உடனே நேசிக்கிறாருப்பா. உனக்கும் சுகம் தருவார், விடுதலை தருவார், உனக்கு தேவையான எல்லா கேள்விக்கும் பதிலும் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீ உட்காந்த மாதிரி ஏசு ஏசுன்னு சொல்லு, நாங்கள் வந்து இப்போ விண்ணப்பம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பெரியம்மா, நீங்கள் செய்யுங்க பெரியம்மா. நான் வாட உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ஏசு 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 ஏசுன்னு சொல்கிறேன். இப்போ எங்கள் பெரியம்மாவும் அந்த ஊழியம் செய்கிற சகோதரி அந்த பாயிலே முழங்கால் போட்டு அவங்க நல்லா அப்படியே அந்த பயபக்தியாக அப்படியே அவங்க வந்து கைகளை உயர்த்தி வானத்தை நோக்கி உயர்த்தி செபிக்கிறாங்க என் பேரை சொல்லி. இயேசுவே, தம்பி குணசேகரனுக்கு நீர் இறங்கும் ஆண்டவர், இது வந்து இவர் உதவி செய்யும், விடுதலை செய்யும், நல்ல சுகத்தை குழந்தையில ரொம்ப அப்படியே சத்தமாக அப்படியே மனதுருகி அப்படியே அழுது செபிக்கிறாங்க. நான் கண்ணை மூடிட்டே இருக்கிறேன், இயேசு இயேசு இயேசு. அவங்க அப்படியே ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. சில நிமிடங்கள் அப்படியே ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையில் அந்த அறைக்குள்ளாக ஒரு பெரிய வெளிச்சம் இறங்கி, நாங்கள் தங்கியிருந்த அறைக்குள்ளாக ஒரு பெரிய வெளிச்சம் இறங்கி அந்த அறையை மூடுகிறதை நான் உணர்கிறேன். ஆனால் கண்களாலே திறந்து பார்க்க வேண்டும் நினைக்கிறேன், ஆனால் கண்ணால் திறந்து பார்க்க முடியல பிரதர். அந்த அளவுக்கு ஒரு மகிமையான ஒரு வெளிச்சம் அறைக்குள்ளே இறங்கிருச்சு. கண்ணை திறக்க முயற்சி பண்ணால் கண்ணை திறக்க முடியல. அப்படியே சில நிமிடங்கள் போய் கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு கரண்ட் ஷாக் அடித்தது போன்றதான ஒரு பெரிய வல்லமை இந்த தலையிலிருந்து கால் வரையும் அப்படியே கடந்து போகிறதை நான் அனுபவபூர்வமாக அப்படியே உணர்கிறேன். அந்த வல்லமை என் மேலே இறங்கி அப்படியே கடந்து போகிறதை உணர்கிறேன். இந்த வல்லமை இறங்கி சில நொடிகளிலேயே அந்த வல்லமை தாங்காமல் நான் கீழே விழுந்து விடுகிறேன். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அனுபவம். இதற்கு அப்படிப்பட்ட அனுபவம் அந்த 21 வயது வரைக்கும் ஏற்பட்டதே கிடையாது. எவ்வளோ பயங்கர தீவிரமான பல வழிகளிலே பயபக்தியோடு கூட பல காரியங்களை செய்து பார்த்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் சிறு வயது முதலே. இப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான அனுபவம் ஏற்பட்டதே கிடையாது. அறை முழுவதும் பிரகாசமான வெளிச்சம், என் சரீரத்திற்குள்ளாக அந்த தேவனுடைய வல்லமை இறங்கி நான் மயங்கி அந்த பாயிலே விழுந்து விட்டேன். சில நிமிடங்கள் கழித்து என்னுடைய பெரியம்மா அவர்கள் பக்கத்தில் தண்ணி வச்சுருந்தாங்க. தண்ணி எடுத்து என்னுடைய முகத்தில் தெளித்து நன்றாக ஜெபம் செய்து தண்ணீரை நீ குடி தம்பின்னு சொல்லி எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டவுடனே நான் தண்ணீரை வாங்கி குடித்து விட்டு கண்களை திறந்து பார்த்தேன். என்ன ஆச்சரியம் பிரதர்! அவ்வளோ நாட்களாக என் மனதில் வந்து பெரிய பாறாங்களை வச்சு அமுக்குனா எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண மனிதன் மேலே போய் பெரிய பாறாங்களை வச்சு அமுக்குனா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் நாட்கள் கழிந்து கொண்டிருந்தது 1.5 மாத காலம். அன்றைக்கு அந்த தெய்வீக அனுபவம் ஏற்பட்ட அந்த நொடி பொழுதிலேயே
என்னுடைய மனதை, இருதயத்தை, சிந்தனையை, என்னுடைய எண்ணங்களை ஆக்கிரமித்து கொண்டது பெரிய அந்த பாறாங்கல்லை யாரோ கைகளை வைத்து எடுத்து வெளியே போட்டு விட்டதான ஒரு அனுபவம், ஒரு அற்புதமான ஒரு உணர்வு எனக்குள்ளாக கடந்து வந்தது. நான் பெரியமாவிடத்தில் சொல்கிறேன், பெரியமா ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ நாட்கள் ரொம்ப பயங்கர அழுத்தமாக இருந்தது, பயங்கர பாரமாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் ஏதோ வேண்டுதலாம் செஞ்சீங்க, நல்லா இருக்குது எனக்கு. பாறாங்கல்ல யாரை எடுத்து போட்டுட்டாங்க அப்படிமா, நல்லா இருக்குது எனக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏசு சாமி இது எல்லாருக்கும் பொதுவான சாமி, உனக்காக நாங்கள் வேண்டுதல் செஞ்சோம்ல, இப்போ அவருடைய வல்லமை உண்மையில் இறங்கினது. நாங்கள் அனுபவபூர்வமாக நாங்கள் பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உண்மையில் இறங்கினபடியினாலே உன் இருதயத்தை, மனதை, சிந்தனையை அழுத்தி கொண்டிருந்த அந்த அழுத்தங்கள், அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் அவரே எடுத்து போட்டு விட்டார். அவரே உன்னை விடுதலை செய்து, நாங்கள் ஜெபந்தான் செய்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உன்னை விடுதலை செய்திருக்கிறார், உன்னை சுகமாக்கி இருக்கிறார் என்று சொல்லி எனது அன்பாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனசில் மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாம் பாரெல்லாம் போயிடுச்சு, அற்புதமாக இருக்க இந்த உணர்வு, தெய்வீக அனுபவம் நல்லா இருக்குது என்று சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதற்கு பின்பாக என் பெரியமாவில் கேட்டேன், நான் என்ன செய்யணும் பெரியமா இனிமேல்? அப்படி அவங்க சொன்னாங்க, இந்த வேத புஸ்தகத்தை கையில் வைத்து இந்த வேத புஸ்தகத்தை காண்பித்து, இது தேவனுடைய வார்த்தை, ஜீவன் உள்ளவைகள், இதை எடுத்து நீ வாசிக்க வேண்டும். வாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்று தம்பி. வேறு எந்த மாற்றமும் தேவையில்லை, உன்னுடைய பெயர் மாற்றமோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ வேத புஸ்தகம் வாசி, அவரை பின்பற்று, ஆண்டவர் உனக்கு தொடர்ந்து உதவி செய்வார் என்று சொல்லி ஜெபித்து விட்டு அந்த சகோதரியும் என் பெரியம்மா அவர்களும் எங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். அன்றைக்கு நடந்தது ஒரு தெய்வீக அனுபவம், ஒரு தெய்வீகமான ஒரு என்கவுண்டர் வித் காட். அன்றைக்கு நான் அதைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். 10 வயதிலிருந்து நான் என்கவுண்டர் வித் காட், தேவனோடு ஒரு சந்திப்பு நிகழணும், எனக்கு அந்த அனுபவம் வேணும், யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தேடுதலும் என்னுடைய வேட்கையும் வாஞ்சையுமாக இருந்தது. அது அந்த நாளே நடந்தது பிரதர். வேறு அற்புதமான ஒரு அனுபவம் அது. என்ன நேயர்களே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தினுடைய சாட்சி மிகவும் புல்லரிக்க வைத்ததில்லை. உண்மையாகவே இப்பொழுது நான் அவரை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் இயேசு சந்திக்கிற ஒரு சந்திப்பு என்பது இருக்கிறது. அது ஒரு வித்தியாசமான ஒரு நிலை. எனவே இந்த 10 வயதில் அவருக்கு அவருடைய வாழ்க்கையில வந்த ஒரு கேள்வி, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் யார் என்பது. இன்னொரு கேள்வி, மனிதன் மரித்த பின்பு அவனுடைய ஆவி எங்கே போகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்பதை இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் உணர்கிறோம், கேட்கிறோம். கேட்கிறதின் நிமித்தமாய் நாம் உணர்ந்து அந்த உண்மை தெய்வத்தை நம் சொந்த இரட்சகராய் நாம் அடைந்திருக்கிறோம். இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு கூட நீங்க பல கேள்வியோடு கூட அமர்ந்திருப்பீங்க. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் அந்த 10 வயதுல இப்படிப்பட்ட ஒரு கேள்வி, அவருடைய வாலிப பருவம் என்பது, அவருடைய கல்லூரி அனுபவம் என்பது மிகவும் எப்படியெல்லாம் அவர் வாழ்ந்திருக்கலாம், எப்படியெல்லாம் சம்பாதித்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து கர்த்தர் ஆகிய ஆண்டவர் என்னை சந்தித்தார். அவருடைய பெரியம்மா மூலமாக இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பினுடைய அனுபவத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்படிதான் தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் சரி, ஆண்டவர் எந்த ஒரு தருணத்திலும் நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், இல்ல வீட்டில் நீங்கள் இருக்கும் பொழுது, இந்த ஜாய் டிவி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கும் பொழுது, நீங்கள் சபைக்கு செல்லும் பொழுது, நீங்கள் தெருக்கள் நிற்கும் பொழுது, உங்களை தேடி வந்து ஒரு கைப்பிரதியை கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள் பார்த்தீர்களா? அந்த காரணம் என்னவென்று சொன்னால்,
இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி அதை அவர்கள் சொல்லும்படியாக தான் இவருடைய வாழ்க்கையில இருந்த அதே கேள்வியோடு கூட நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. அது என்பதை நான் நன்றாய் உணர்வேன். ஏன்னா ஒரு நாள்ல நம்மளும் அப்படித்தானே இருந்தோம். இயேசுவை அறியாம பல வாழ்க்கையில பாவம் நிறைந்த வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது இந்த இயேசுவை அறிய முடியாது. ஆனால் இந்த இயேசுவை அறிந்த பொழுது இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த அவருடைய சமூகத்திலே நாம் சேர்ந்திருக்கிறோம். எனவே தொடர்ந்து அவரோடு கூட நாம் பேச போகிறோம். ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட அனுபவத்துல ஆண்டவர் உங்களை சந்திச்சிட்டாரு. சந்தித்த பிறகு உங்களுடைய இந்த அதாவது நீங்க இந்த சிவில் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு நீங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்புறம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய அந்த ஊழியத்துடைய அனுபவங்கள் அதை பத்தி நேயர்களுக்கு சொல்லுங்க. அதற்கு பின்பாக நடந்த சம்பவம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாங்கள் வாழ்ந்த அந்த பட்டணத்திலேயே என்னுடைய தகப்பனார் ஒரு மத்திய அரசு அதிகாரியாக இருந்தார். அவருக்கு பழக்கமான ஒரு போதகர், ஒரு பாஸ்டர் அந்த பட்டணத்தில் இருந்தார். அவருடைய பெயர் ஜான் ராஜையா. ஆமாம், கருமேல் ஜெப வீடு என்று சொல்லி ஒரு சபை வைத்து நடத்தி கொண்டிருந்த ஒரு அற்புதமான அன்பான ஊழியக்காரர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். அவர் என்னோட தகப்பனாருக்கு ஏற்கனவே பழக்கமானவர், அறிமுகமானவர். அப்பொழுது என் தகப்பனார் சொல்கிறா, இந்த மாதிரி பெரியம்மா இந்த பைபிள்லாம் வாசிக்கணும்னு சொன்னாங்கப்பா, எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி விட்றேன், அவர் உனக்கு சரியான வழி காமிப்பார். எங்கள் அப்பா எதிர்ப்பு கிடையாது, என் பையனுக்கு நல்லா நடந்தால் போதும், பெரிய காட் கிரேஸ், அது ஒரு காட்ஸ் கிரேஸ் தான், தேவ கிருபை தான். அவர் நல்லா படித்தவர், அந்த நாட்டில் நல்லா படித்து நல்ல உயர் பதவியில் இருந்தவர். ஆனால் எதிர்ப்பு கிடையாது. பையனுக்கு எங்கெங்கேயோ அலைஞ்சோம், அங்கே போனோம் இங்கே போனோம், என்னமோ செஞ்சு பார்த்தோம், டாக்டர் போனோம், எல்லாம் பண்ணோம், ஒன்றும் சரியாக நடக்கலை. இப்போ நல்லா சரியாயிடுச்சுன்னு சொல்கிறான், ஏதோ ஒரு நல்ல கடவுள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறான். சரி, அவன் நல்லா இருந்தால் நல்லது தானே, அந்த வழியில் போகட்டும். நிச்சயம் எங்கள் அப்பா சமாதானமாகி விட்டார், ஒன்றும் எதிர்ப்பு சொல்லவில்லை. அப்பொழுது அந்த போதகரிடத்திலே சொல்லி கூட்டி கொண்டு போய் கொஞ்சம் சரியான வழிகள்லாம் காமிச்சு விடுங்க ஐயாட்ட சொல்கிறார். பாஸ்டர் ஜான் ராஜா அவர்கள் என்னை அன்போடு கூட அவர் சபைக்கு அழைத்து கொண்டு போய் அவர் வேதத்தை எடுத்து வைத்து எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். மனம் திரும்புதல் என்றால் என்ன, பாவம் மன்னிப்பு என்றால் என்ன, நித்திய ஜீவன் என்றால் என்ன என்ற அந்த 3 படிகளை குறித்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். சொல்லிவிட்டு, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீ வாசிக்க வேண்டும் தம்பி, அதுதான் உனக்கு புரியும், மிச்ச காலம் சரியாக உனக்கு புரியாது என்று சொல்லி அவர் அந்த நாட்களில் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு வேதத்தை எடுத்து அவர் பேப்பரை மடித்து அதற்குள்ளாய் வைத்து வீட்டில் போயிட்டு பொறுமையாக உட்காந்து வாசிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கொடுத்து எனக்கு ஜெபம் செய்து அனுப்பிவிட்டார். நான் வீட்டில் அமர்ந்து விட்டு ஓய்வெடுத்து விட்டு அந்த முதல் வசனம் தொட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்களே, அந்த வசனம். ஆமாம், அந்த வசனம் என்னன்னா, நான் இப்படி போயிட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஒரு சாயங்காலம் 5 மணி இருக்கும். சரி, பாஸ்டர் நம்மளுக்கு பைபிள் கொடுத்துருக்கா சொல்லிக்கிறாருன்னு சொல்லி யோவான் சுவிசேஷம் நான் எடுத்து வாசித்து கொண்டே இருக்கிறேன். அப்படியே வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு அரசு அதிகாரத்தில் பேசுகிறார். நிக்கதேமு என்கிற ஒரு அதிகாரத்தில் பேசுகிற அதிபதி அந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். இப்போ அவரிடத்துல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அந்த வசனம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பாஸ்டர் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு நிச்சயம் நித்தியம் சொன்னார். இங்கே ஏசாமி அது மாதிரி சொல்கிறாரு, மறுபடியும் பிறக்கணும், மனம் திரும்ப சொல்கிறாரு அப்படின்ற அந்த வசனத்தை எடுத்து திரும்ப வாசிக்கிறேன். மறுபடியும் பிறக்கணும், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு. இதை குறித்து யோசிக்க என்னுடைய வயதிலே
சிறு வயது முதல் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறிய சிறிய பாவம் எல்லா பாவங்களை குறித்து எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தி சொல்லுகிறான். இந்த காரியங்களை ஞாபகப்படுத்தி எனக்கு காண்பிக்கிறான். உடனே என்னை அறியாமலேயே நான் அந்த இடத்துல முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு அழுகிறேன். ஆண்டவரே, நான் சிறு வயது முதலேயே இவ்வளோ இந்த மாதிரி பாவங்களை செஞ்சிருக்கேன் ஆண்டவரே. இதில் மறுபடியும் பிறக்குதல் இதை பற்றிலாம் நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு அந்த அனுபவம் வேண்டும். எனக்கு இந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுற நிச்சயம் எனக்கு வேணும் என்று சொல்லி எனக்கு தெரிந்த ஜெபம் பண்ணேன். எனக்கு அவ்வளோ ஜெபம்லாம் தெரியாது. அப்போ தான் ஆண்டவர் அறிந்து கொஞ்ச நாட்கள் தான் ஆகிருக்குது. பெரிய ஜெபம்லாம் தெரியாது. ஆண்டு சொல்லி சிறு பிள்ளையை போல ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி சிறு பிள்ளை போல ஏதோ எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு ஜெபம் முழங்கால் போட்டுட்டு, ஆண்டவரே நான் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த பாவங்கள்லாம் மன்னிங்க ஆண்டவரே. பாவங்களை மன்னிச்சு எனக்கு நல்ல ஒரு நித்திய ஜீவனில் பங்குள்ள மனுஷன் என்னை மாற்றிருங்க ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்ச ஜெபத்தை கண்ணீரோடு கூட அப்படியே ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். சில மணி நேரங்கள் சென்றுச்சு, எனக்கு தெரியல. அழுது ஒப்பு கொடுத்த உடனே அதற்கு பின்பாக ஜெபத்தை நிறுத்தின உடனே தேவ சமாதானம், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் வந்தேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனம் அப்படியே அன்றைக்கு என் வாழ்க்கை நிறைவேறிச்சு. தேவ சமாதானம் என் இருதயத்தை அப்படியே நிரப்பினதை நன்றாக உணர்ந்தேன். அனுபவபூர்வமாக நான் அனுபவிச்சேன். அப்போ நான் என் மனதில் உறுதி வந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது, நமக்கு ஒரு நிச்சயம் வந்துருச்சு. இனிமேல் நம்மளும் நித்திய ஜீவனில் பங்குள்ள மனுஷனாக மாற்றிட்டார் ஆண்டவர் அப்படின்னா நல்ல நம்பிக்கையோ சந்தோஷமாக சமாதானமாக அந்த இரவு ஃபுல்லாக அப்படியே ஜெபத்துலையும் வேத வாசிக்கிறதுலையும் எனக்கு அந்த ஆசை போகலை. ஆண்டவர் இந்த வசனத்தை வச்சு தான் பேசுகிறாரு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக யோவான் சுவிசேஷம் ஃபுல்லாகவே அந்த இரவே வாசி முடிச்சிட்டேன். தொடர்ச்சியாக வாசிக்கிட்டே இருக்கேன். இரவெல்லாம் அது முழு புத்தகத்தை வாசி முடிச்சிட்டேன். அவன் ஆசை அது ஆண்டவர் நமக்கு தராரு. அதுக்கு முன்னாடி எனக்கு அப்படி ஆசை கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி ஆசை கிடையாது. என் நண்பர்களோட போகணும், அவங்களோட பழகணும், டீ குடிக்கணும், படத்தை பார்க்கணும், சினிமாவுக்கு போகணும், புதுசாக அதை படங்கள் போட்டு அது முதல்ல போய் பார்க்கணும், அப்படி அந்த மாதிரி வேறு வித ஆசைகள்லாம் இருந்துச்சு. பட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கு என் வாழ்க்கையில் வந்து இடைப்பட்டாரோ, என்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாரோ, அன்றிலிருந்து நான் மனம் மாறிய ஒரு வாலிபை நான் மாறிட்டேன். எனக்கு அந்த பழைய விஷயத்துலாம் மனசு போகலை, நாட்டம் போகலை. சரி நம்ம அங்கே போகணும், இங்கே போகணும், சினிமா பார்க்க போகணும், அது செய்யணும், அந்த கேளிக்கைலாம் அப்படிலாம் போகணும், அதெல்லாம் சுத்தமாக வந்து எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. என்னை அறியாமலே என்னை விட்டு அந்த காரியங்கள்லாம் எடுக்கப்பட்டு போயிடுச்சு. மெய்யான தேவ சமாதானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க திருச்சபையில போனீங்க. ஆமா, திருச்சபையில எவ்வளவு காலம்? கொஞ்ச நாள் இருந்தேன் அங்க. ஏதாவது கொஞ்சம் காரியங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். ஒரு மாதம் போல இருந்தேன். அதற்கு பின்பாக எனக்கு அரசு வேலை கிடைத்து விட்டது. நான் படித்த சிவிலிங்க பட்ட படிப்புக்கு ஏற்ற விதத்தில் எனக்கு பொதுப்பணித்துறையிலே உதவி பொறியாளர் பணி எனக்கு கிடைத்தது. கவர்மெண்ட் வேலை கிடைத்து விட்டது. உடனடியாக நான் வேலை நிமித்தம் சென்னைக்கு கடந்து வர வேண்டிய சூழ்நிலை. அப்போ அந்த இன்ஜினியர் வேலை நிமித்தம் சென்னைக்கு கடந்து வந்து விட்டேன். அப்பொழுது கிளம்புவது முன்னாடி எங்கள் பாஸ்டர், என்னை வழிநடத்தின பாஸ்டர் ஜான்ராஜ் ஐயாவை பார்க்குறேன். சொல்கிறார், தம்பி நீ சென்னைக்கெல்லாம் போய் நல்லா வேலை செஞ்சு நல்லா ஆசீர்வாதமாக இருப்பேன், நல்லா இயேசுவை நடத்துவார். ஆனால் நீ வந்துட்டு வேதம் வாசிக்கிறது, செபிக்கிறது, நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறது, 3 விஷயத்தை நீ விட்டுவிடவே கூடாது. எப்படி ஆகலும் நீ அதை சரியாக தெரிந்து சரியாக அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டார். அப்படி நான் சென்னைக்கு வந்துட்டேன் பிரதர். ஆனால் சென்னை வந்து எனக்கு புதுசு தான். 1984 வருஷம் இது நடக்கிறது அக்டோபர் மாதம். எனக்கு வந்து அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. இங்கே என்னென்ன சபைகள் இருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு நாள் ஒரு வாலிபன் மூலமாக எனக்கு இந்த சின்னமலை பகுதியில் இருக்கிறதான அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, நியூ லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை, ஏஜி சபையை ஒரு வாலிப எனக்கு அறிமுகப்படுத்த. அவருடைய பேர் ராஜா சிங். பேருடைய எனக்கு மறக்கலை. 41 வருஷமாக நடந்த நிகழ்ச்சி. அவர் தற்செயலாக தான் சந்தித்தேன் ஒரு பஸ் ஸ்டாப்பில். அப்போ அவர் என் கையில் பைபிள் இருக்கிறத பார்த்து அவரே வந்து பேசினார். என்ன நீங்கள் எப்போ மெட்ராஸ்க்கு என்ன இப்போ புதுசு, இப்போ தான் நான் கவர்மெண்ட் வேலை சேர்ந்துருக்கிறேன்,
ஒரு நல்ல சர்ச்சுக்கு போகணும் பிரதர் அப்படின்னு நேராக கூட்டி கொண்டு வந்து இங்கே வந்து சபையை காண்பித்து கொடுத்து என்னை உள்ளே அனுப்பி இங்கே தொடர்ந்து நீங்கள் வாங்க, உங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய ரீதியான உங்கள் எல்லா காரியங்களும் சொல்லிக் கொடுப்பார்கள், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அறிமுகப்படுத்தி விட்டார். அன்றிலிருந்து நான் தொடர்ச்சியாக அதே சபைக்கு போய் ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக்கொண்டு வளர்ந்து அதற்கு பின்பாக சபையோடு இணைந்து சிறு சிறு ஊழியங்கள் செய்ய ஆரம்பித்தேன். இன்ஜினியரிங் போற புதுவாழ்வு சபையில் ஏஜி சபையில் போய் இணைஞ்சு அங்கே கற்றுக்கொண்டு அப்படியாக அங்கே 1990 வருஷம் அங்கே வீட்டு ஜெபக்குழுக்கள் ஆரம்பித்தாங்க. பராமரிப்பு அப்போ 1990 வருஷம். அப்போ எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து இந்த வீட்டு ஜெபக்குழு நடத்துவதற்கு அதெல்லாம் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு அதை நடத்துவதற்கு எனக்கு ஆண்டவர் கிருபை பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்தார். போதகர் மூலமாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதை பயன்படுத்தி நான் இன்ஜினியராக வேலை பார்த்து கொண்டே இந்த சிறு சிறு ஊழியங்கள் செய்கிறேன். வீட்டு ஜெபக்குழு நடத்துகிறேன், ஜெபம் பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை சமயங்களில் நாங்கள் சிறு குழுவாக இணைந்து ஆஸ்பத்திரியில் போய் அங்கே உள்ள பிணியாளிகளுக்கு ஜெபிக்கிறது, இப்படி காரியங்கள்லாம் செஞ்சு நான் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். நீங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தை மக்கள்கிட்ட சொல்கிறோம். அப்போ அந்த நாட்களில் எல்லாம் ஆசையாக வந்து ஜெபிக்க சொல்லி கேட்பாங்க. அப்போ நானும் கற்றுக்கொண்டேன். புதுசாக தான் நான் வரோம். நாங்கள் எங்களுடைய தலைமுறையில் நான் தான் எங்களுடைய குடும்பத்தை முதலாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர். இப்போ நானும் என்னை கற்றுக்கொண்டு சபை மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு நானும் அதை மற்ற ஜனங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊழிய பயிற்சி எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அப்படியே கற்றுக்கொண்டு அப்படியே நான் இன்ஜினியராக வேலையை பார்த்து கொண்டே பகுதி நேர ஊழியங்கள் செய்து கொண்டிருந்த வேலையில் தான். அப்புறம் அதற்கு பின்பாக 2003 வருஷம் 21 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக எங்களிடத்தில் பேசி ஆண்டுடைய ஊழிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னிடத்திலும் என் மனைவியிடத்திலும் ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்தி பேசினார். திருமண அனுபவம் எங்களுக்கு திருமணம் நடந்தது 2002 வருஷம். 22 வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க. ஆமா. அதே போல வந்து ஒரு இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவி தானே வரணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு வீட்டுல என்ன சொன்னாங்க? அதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களும் வந்து சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். எனது இடைப்பட்ட நாட்கள் என்ன ஆயிற்று என்றால் என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்பட்டு விட்டார். இடைப்பட்ட நாட்களிலே நான் என் தகப்பனாருக்கு சுவிசேஷம் சொல்லி ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ நெருக்கடியான சூழ்நிலையில் அவர் கடந்து போனார். அப்பொழுது நான் போய் ஜெபித்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார் தகப்பனார். அதிலிருந்து அவரும் உறுதியாக இயேசுவை பிடித்து ஏற்றுக்கொண்டு விட்டார். அது எங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தது. நிறைய பேர் ஆச்சரியமா குடும்பமும் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ சுற்றி இருக்கிற உறவினர்லாம் பார்த்தாங்க. அப்பா ஒரு மூத்த நபர், ஒரு முதிர் வயது எல்லாம் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். எங்கள் குடும்பத்தை ஒரு பரபரப்பான ஒரு செய்தி ஆயிடுச்சு. அவர் ஏற்றுக்கொண்டார் சொன்ன செய்தி ஆகி அப்போ நல்ல ஒரு சாட்சியாக அவர் இருந்தாங்க. ஒரு தாயாரும் ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் தம்பி, இப்படி ஒவ்வொருவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்கள் குடும்பத்தில் அநேகர் ஏற்றுக்கொண்டு எல்லாருமே நல்ல சாட்சிகளாக ஆண்டவருக்கென்று சிறு சிறு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்புறம் அப்படிப்பட்ட நாட்களில் தான் மனைவியினுடைய குடும்பத்தினர் அறிமுகமாக்கப்பட்டு 2023 வருஷங்களுக்கு முன்பாக திருமணம் நடந்து அப்புறம் நாங்கள் அதிகமாக செபித்து ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்து 2003 வருஷத்திலிருந்து தீவிரமான கிறிஸ்துவனுடைய பணிகளை ஈடுபட்டு நாங்கள் செய்து வருகிறோம். அப்போ சுவிசேஷ ஊழியத்தில் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். பல மாவட்டங்கள், பல மாநிலங்கள், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, பல இடங்களிலே போய் ஆண்டுடைய அன்பின் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய நற்செய்தியாளர்களாக எங்களை பயன்படுத்தினார். இப்போ கடந்த நீங்க வந்து ஒரு சுவிசேஷகரா இருந்திருக்கீங்க. அதுக்கு பின்னர் வந்து இப்போ வந்து திருச்சபையை நடத்திட்டு இருக்கிறீங்க. அதனுடைய அனுபவத்தை நேயர்களுக்கு சொல்லுங்க. அதனுடைய அனுபவம் என்ன என்பது ஆச்சரியமான அனுபவம் நேயர்களே. அதை குறித்து நான் உங்களோடு கூட நம்முடைய சகோதரர் கேட்டுக்கொண்ட நிமித்தம் அதை பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். நாங்கள் இப்படியாக சுவிசேஷ பணி நானும் மனைவியும் இணைந்து இப்படி செய்து கொண்டிருந்தோம் அல்லவா. ஆகவே எங்களுக்கு நிறைய இடங்களில் ஆண்டவர் திறந்த வாசலை வைத்தார். நிறைய சபைகளில் போய் ஊழியம் செய்யும் நாட்களில் பலத்த அதிசயங்கள், அற்புதங்கள்,
பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் கூட்டங்கள், இப்படி பலவிதமான வழிகளிலே திறந்த வெளி கூட்டங்கள், அப்படி பல கூட்டம் ஆண்டங்களை பயன்படுத்தி கொண்டே வந்தார். நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை நல்ல உற்சாகமாக பயத்தோடு நடுக்கத்தோடு செய்து கொண்டிருந்த நாட்கள். அப்படி செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே நாங்கள் அப்படியாக ஆண்டவருடைய ஜெபத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் இரவு வேளையில் ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்டது. இரவு வேளையில் சொல்ல முடியாது, அதிகாலை 3 மணி. அது அதிகாலை 3 மணி. நீ பேதுருவாய் இருக்கிறாய், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா சொல்லி சத்தம். அதிகாலை 3 மணி. நான் அப்படியே எழுந்து உட்கார்ந்து விட்டேன். இது பேதுருவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்லவா? ஆண்டவர் நம்மோடு கூட இதை குறித்து எதற்காக சொல்லுகிறார்? நாம் சுவிசேஷ நற்செய்தியாளர் ஊழியத்திலே போய்கொண்டிருக்கிறோம். இப்படியாக ஒரு ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடு, அந்த சுவிசேஷ ஊழியம் இருக்கும்போதே நீங்க உங்களுடைய ஊழியத்தினுடைய பெயர் ஷெக்கினா க்ளோரி சபை ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த பேரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அதற்கு முன்பாக அந்த பேரை நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. சபை ஊழியத்தை குறித்து 2017 வருஷம் ஆண்டவர் பேசுகிறார். சரி என்று சொல்லி நான் அதை மனதில் வைத்துக்கொண்டு மனைவிடத்தில் ஒன்றும் சொல்லலை. நான் அமைதியாக அப்படி இருந்து விட்டேன். பிறகு ஒரு சில வாரங்கள் சென்றது. மீண்டுமாக அதிகாலை 3 மணிக்கு அதே தேவனுடைய வார்த்தை கேட்குது. நீ பேதுருவ இருக்கிறாய், இல்லை அன்பா இருக்கிறாயா, இல்லை ஆடுகளை நீ மேய்ப்பாயா என்று சொல்லி அதிகாலை 3 மணிக்கு மீண்டுமாய் தேவனுடைய சத்தம் எனக்கு கேட்கிறது. சரி, ஜெபித்து விட்டு சரி அமைதியாக இருந்து விட்டேன். அப்பொழுது மனைவிடத்தை சொல்லவில்லை. 3வது முறையும் அதே போன்று ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுதும் அதை குறித்து நான் ஜெபத்தில் வைத்து விட்டு மனைவிடத்தில் ஒன்று சொல்லவில்லை, அமைதியாகிவிட்டதுனா 2017 வருஷம் நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என் மனைவி அவளுடைய தனிப்பட்ட காலை ஜெபத்தை முடித்து விட்டு என்னிடத்தில் பேசுகிறார். ஒரு ஆண்டவர் நம்மை சபை ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கிறார். நான் ஜெபித்த பொழுது என்னிடத்தில் அதை குறித்து பேசினார் ஆண்டவர். மனைவி என்னிடத்தில் பகிர்ந்து கொள்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் ஒரே விதமாக தான் எல்லார்ட்டையும் பேசுகிறார். கண்டிப்பாக ஒரே தேவன், ஒரே ஆவியானவர். இதுதான் உண்மையான ஒரு காளி. ஏன்னா எப்படி ஒரு பவுலுக்கிட்ட ஆண்டவர் பேசினாரோ அதே போல அனனியாவுக்கிட்டையும் ஆண்டவர் பேசினார். எஸ் பிரதர், கரெக்ட். அதே மாதிரியே மனைவிடத்தில் பேசி அவங்க காலை ஜெபத்தை முடித்து விட்டு என்னிடத்துல சொல்லுகிறார். இந்த மாதிரி ஆண்டவர் நம்ம சபை ஊழியத்தை செய்யும்படியாக சொல்லுகிறார். சொன்னபடி ஆச்சரியமாக இருந்தது. சரி, நாம் அதை குறித்து சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தனித்தனியாக ஆண்டவர் பேசினார், நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி நாங்கள் உபவாசித்து அதற்காக காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்படி காத்திருந்து ஒரு வெள்ளிக்கிழமை அன்று காத்திருந்து நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் அந்த அறைக்குள்ளாக தேவ பிரசன்னம் நிரப்பினது. அந்த தேவ பிரசன்னம் ஸ்கை ப்ளூ கலர். அந்த தேவ பிரசன்னம் ஒரு விதமான அந்த ஸ்கை ப்ளூ கலர் போன்றதான அப்படி ஒரு நிறத்தோடு கூடிய ஒரு தேவ பிரசன்னமாக அந்த அறைக்குள்ள இருந்தது. நானும் மனைவியும் பயபக்தியோடு ஜெபித்து கொண்டு ஆண்டவரை கேட்டோம். ஆண்டவரே, இது என்ன காரியம் தகப்பனே என்று சொல்லி கேட்டபொழுது அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுது. இது ஷக்கீனா க்ளோரி மகிமை. என்ன பிரதர்? ஷக்கீனா க்ளோரி மகிமை சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அதை பற்றி அவ்வளவா ஒரு ஆவிக்குரிய தெரியாது. ஆண்டு சொல்றாரு ஷக்கீனா க்ளோரி மகிமை. ஓ, அப்போ இதைத்தான் நீங்கள் உங்கள் சபை ஊழியத்திற்கு நீங்கள் பேர் வைக்க வேண்டும். ஆண்டு இதை சொல்லிக் கொடுக்குறாரு. அற்புதமாக இருக்கிற பேர். ஆண்டவர் நம்ம அனுபவபூர்வமாக பேசிட்டாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதிகமான மணி நேரங்கள் செபித்து விட்டு அந்த பேரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை கொடுத்த பேராயிற்ற என்ன பிள்ளை சொல்றீங்க? அப்போ அந்த பேரை எடுத்து நாங்கள் சரி நம்ம இந்த பேர் வச்சிடலாம் நம்ம சர்ச்சுக்கு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எங்களுக்கு. சந்தோஷமான உடனே சரி என்று சொல்லிவிட்டு நாங்கள் சரி சபை ஊழியம் நிறைய பேர் சபை ஊழியம் செய்கிறார்கள், நம்மளுக்கும் அவர்கள் சபை ஊழியம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி அதற்கப்புறம் இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலம் என்று சொல்லி
இங்கே நம்ம தாம்பரம் பகுதியிலே ஒரு வேதாகம கல்லூரி. நானும் மனைவியும் இணைந்து இல்லை வேதாகம படித்தோம். அதையும் படித்து முடித்து விட்டோம். ஆண்டவர் உதவி செய்தார். அதற்கு பின்பாக அப்படி ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலேயே எங்களுக்குள்ள ஒரு கேள்வி, எந்த இடத்துல சபை ஆரம்பிக்கிறது? நான் 1984 வருஷமே நான் சென்னைக்கு வந்துட்டீங்க. அப்போ சென்னையில் எனக்கு நிறைய பகுதியெல்லாம் வழக்கம் இருக்குது. எனக்கு இன்ஜினியராக பல இடத்துல பணியாற்றி இருக்கிறேன், பல இடத்துல வேலை செஞ்சுருக்கிறேன். அப்போ நம்ம எந்த இடத்துல இயேசுசாமி நம்ம சபை வைக்க சொல்கிறாருன்னு ஒன்று தெரியலையே. அதுக்காக நம்ம நல்லா முயற்சி பண்ணி நம்ம பிரயாசப்பட்டெல்லாம் செய்வோம் என்று சொல்லி நானும் மனைவியும் நாங்கள் 2 பேரும் காலையில் லைட்டாக ஒரு சின்ன சிற்றுண்டு ஒரு டிஃபன் சாப்பிட்டு விட்டு அப்படி நாங்கள் அங்கே சில இடங்களுக்கெல்லாம் போய் நம்மளுக்கு பல பரிச்சயமான சில இடங்கள்லாம் போய் அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு ஜெபநடை மாதிரி, அப்படியே ஜெபநடைன்னு சொல்லுவாங்கல்ல பிரதர், அது போன்று ஜெபத்தோடு கூட பல பகுதிகளுக்கு அப்படி போய் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். நானும் மனைவியும் உபவாசித்து தனிமையாக அமர்ந்து ஜெபித்தோம். அப்படி ஜெபித்த பொழுது ஆண்டவர் எங்களுக்கு வேளச்சேரி பகுதியை ஒரு தரிசனத்தின் மூலமாக ஆண்டு வெளிப்படுத்தி காண்பித்தார். வேளச்சேரி பகுதியில் உள்ள ஒரு இடத்தை எங்களுக்கு காண்பித்து அந்த ரோடு, அந்த பகுதியெல்லாவற்றையும் ஈஸியாக அடையாளம் கண்டு கொள்ளும்படியான அந்த இடத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து, இந்த பகுதியில் நீங்கள் சபை ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக நடத்தினார். வேளச்சேரி பகுதி என்பதை உறுதிப்படுத்தி அவர் பேசினார். அற்புதமான நடத்தினார். ஐயா, இப்போ நீங்க திருச்சபை நடத்துறதுக்கு வந்துட்டீங்க. இப்போ பொருளாதாரம் தேவை, ஓகேங்களா? இப்போ நீங்க முழு நேர ஊழியரா இருந்துட்டு திருச்சபையை நடத்த முடியாது. அதாவது நீங்க ஒரு சுவிசேஷகரா இருந்து நீங்க திருச்சபை நடத்துறது அது வேற. ஆனா பகுதி நேரமா நீங்க இருந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ முழு நேரம் வந்தது. நீங்க இப்போ முழு நேரமா நாங்கள் கடவுளுடைய பணி மட்டும்தான் செய்கிறோம். இப்போ பழைய சிவில் இன்ஜினியர் வேலை எல்லா வேலையுமே நான் விட்டுட்டேன். எல்லாமே விட்டுட்டேன். எல்லாம் அந்த கட்டட பொறியாளர் பணி செஞ்சு கொண்டு அனைத்து காரியங்களையும் நான் விட்டுவிட்டேன். அந்த விதமான எந்த பணிக்கும் போகிறது கிடையாது. அதன் மூலமாக எந்த விதமான வருமானமும் எனக்கு கிடையாது. ஆண்டவருடைய வேலையை மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம். ஆண்டவருக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் முழு நேரமாக நாங்கள் குடும்பமாக இணைந்து ஊழியம் செய்வோம் என்று சொல்லி ஆண்டவர். இது எத்தனை ஆண்டுகளா ஆண்டவர் உங்களை நடத்துறாரு? இப்போ 15 வருடங்களாக நடத்துறோம். 15 வருடங்களாக நாங்கள் முழுநேர ஊழியத்தில் முழுக்க கடவுளுடைய பணியை தான் செய்து. இப்போ அந்த நாட்கள் வந்த வருமானங்கள் இப்பொழுது இந்த நாட்கள்ல சில நீடுகள் தேவை அதாவது நமக்கு தேவைகள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்போ பல போராட்டங்களை நம்ம சந்திக்கக்கூடும். ஊழிய ரீதியா, மன ரீதியா, அப்புறம் நம்ம பொருளாதார ரீதியா நம்ம சந்திக்கக்கூடும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஊழியத்துல வந்த காரியத்தை நீங்க நேயர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக ஊழியர்களுக்கும் இது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக நான் கட்டட பொறியாளராக இருந்து அநேக பணிகளை செய்து அதிகமான பணங்களை பார்த்ததான ஒரு நபர். ஆகவே எனக்கு அந்த அதிகாரம் என்பது என்ன என்றும் பண அதிகாரம் என்ன என்பதும் இதெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். ஆமாம், அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ இப்படியாக இருக்கிற நாட்களிலே ஆண்டவர் இந்த முழுநேர ஊழியத்திற்கு வரும்படியாக தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அதை இந்த அதிகாரம், இந்த பண பலம் இதெல்லாம் பார்த்த மனிதன் அவள் ஈஸியாக வரவே முடியாது. அதுதான் என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா. அப்போ அவளை ஈஸியா நம்மளுக்கு இவ்வளோ இது இருக்கே, வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது, நம்ம எதுக்காக விடணும், அப்படியே நம்ம இருந்துக்கலாம், பரவாயில்ல அப்படின்னு தோன்றும். அப்படி இருக்கிற நாட்களிலே பல ஊழியர்கள் கூட எங்களுக்கு சில நிறைய ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் அப்படி இருக்கிற நாட்களிலே என்ன ஆயிற்று என்றால், எனக்கு திடீரென்று சரீரத்திலே
ஒரு பலவீனம் வந்து விட்டது. சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்து நான் சரியாக ஒரு சாப்பிட முடியாதபடிக்கு ஒரு சுகவீனமாகிவிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நானும் மனைவியும் செபித்தோம். ஆண்டவர் சொன்னார், நீ முழுமையாக என்னுடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடு சொன்னார். நீ வந்து கட்டட பொறியாளர் வேலை செய்யலாம், என்ன வேலைனாலும் செய்யலாம். ஆனால் தேவனுடைய பணி என்பது அது மிக அற்புதமான பணி. உன்னை நான் முழு நேரமாய் ஊழியம் செய்யப்பட அழைக்கிறேன். இதுதான் என்னுடைய சித்தம். நீ உன்னுடைய மன விருப்பத்தின்படி செய்வதற்கு அல்ல, விருப்பமாக செய்யக்கூடாது. நீ முழுமையாக ஒப்புக்கொடு. சித்தத்தை அறிந்து நீ முழுமையாய் ஒப்பு கொடுத்து சித்தத்தை செய்யும்படியாக உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிரு. ஆண்டவர் தெளிவாக பேசிவிட்டார். அதற்கு பின்பாக நான் அந்த பலவீனமான சமயத்திலும் நானும் மனைவி இணைந்து ஆண்டவரை ஒப்பு கொடுத்தோம். எல்லாவற்றையும் விட்டுற ஆண்டவர், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆண்டவர், உங்களுடைய ஊழியத்தை நான் செய்கிறதை பாக்கியமாக கருதி நான் ஊழியம் செய்கிற ஆண்டவரை ஒப்பு கொடுத்தேன். உடனே சர்ற பலவீனம் கடந்து போய்விட்டது. என்றைக்கு ஆண்டுடைய பரிபூர்ணமான சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேனோ அன்றைக்கு நல்ல அற்புதமான சுகம் வந்து விட்டது. எல்லாம் ஆச்சரியமான மாற்றம். அதற்கு பின்பாக ஆண்டு நடத்தின விதங்கள் ஆச்சரியமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு பண கஷ்டங்கள் போன்று சில காலகட்டங்கள் இருந்தது, அப்படின்னு நடந்தது உண்மைதான். ஆனால் நாட்கள் செல்ல 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 ஆண்டவர் இப்போ அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நான் கட்டட பொறியாளராக இருந்ததை விட இப்போ பல மடங்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன் உங்களிடத்துல இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் டைம் வந்திருக்கும் போது சில முழு நேர ஊழியர்களே நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்கலாம் உண்டு. ஆமாம் ஆமாம். அப்படிப்பட்ட வந்து நெருக்கடியான சூழ்நிலை, இதுக்கப்புறம் வந்து யார் நம்மளை போஷிக்க முடியும் அப்படின்னு. ஆனால் கடவுள் அந்த சூழ்நிலையில நானும் கடந்து போனேன், என்னுடைய குடும்பமும் கடந்து போச்சு. ஆனா ஆண்டவர் அதே நேரத்துல எங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் போஷித்தார். அந்த நாள் முதல் கொண்டு அந்த கோவிட் போற வரைக்கும் என்னுடைய தேவைகள் அனைத்துமே சந்திக்கப்பட்டது. என்னிடத்துல வந்து நான் போய் யார் இடத்துலையும் நான் கேட்கல, ஆனா என்னை தேடி கடவுள் அந்த காரியங்களை வாய்க்க செய்தார். நீங்க சொல்றது ரொம்ப சரி பிரதர். எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த நாட்களிலே அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தினார். ஒரு குறையே கிடையாது. நானும் அந்த நாட்களிலே தேவனாலே போஷிக்கப்பட்டது மாத்திரமல்ல, பல சிறு சிறு ஊழியர்களுக்கும் உதவி செய்யும்படி என்னை வச்சார். எனக்கு எந்த குறையும் இல்லை. என் மூலமாக ஆண்டவர் நிறைய ஊழியர்களுக்கு உதவி செய்யும்படியா வைத்தார். அது ஆச்சரியமான காரியம். அப்போ நான் உலக பிரகாரமாக இருந்த வேலை நாட்களை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பணிக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நான் கீழ்ப்படிந்தபடினால மிக அற்புதமாக நடத்துகிறார், ஆச்சரியமான வழி நடத்துகிறார். ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் சில மத்திய மாவட்டங்களிலே, நம்ம தமிழ்நாட்டிலே மத்திய மாவட்ட பகுதியிலே பல கிளை சபைகள் ஆரம்பிக்கும்படியாகவும் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த நாளில் நான் கூப்பிட்ட பொழுது இந்த சாம்பல் இருந்து சிங்காரம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்கள் நேர்களோடு கூட இந்த நாளில் உங்களுடைய ஜீவனுள்ள உயிருள்ள மெய்யான தெய்வத்துடைய ஒரு சாட்சியை நேர்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த சாட்சியின் மூலமாக இன்னும் அற்புத அடையாளங்களை செய்வார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கும் உங்களுடைய துணைவியார் அவர்களுக்கும் எங்களுடைய ஜாய் டிவியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகுந்த நன்றி பிரதர் ஆபேத் ரவிக்குமார். உங்களுக்கு மாத்திரமல்ல, மற்றும் ஜாய் டிவி ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காகவும் மற்றும் ஜாய் டிவி உரிமையாளர்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான கிறிஸ்துவுக்குள் பிரியமான அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன், அவருடைய நாமத்தை துதிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான அருமையான உங்களுக்காக நான் சில நிமிடங்கள் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். தேவன் உங்கள் மத்தியிலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கேள்விகளோடு கூட சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விடை கிடைக்காத பல கேள்விகளோடு கூட மெய் தேவனை அறிந்து கொள்ளாத படிக்கும், இல்லை என்றால் மரணத்திற்கு பின்பாக இருக்கக்கூடியதான அந்த நித்தியமான வாழ்க்கையை குறித்தோ முழுமையான ஒரு பதில் இல்லாத படிக்கோ, இல்லை என்றால் மரண பயத்தோடு கூட அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். மரண பயம் என்பது மிகுந்த வேதனை உள்ளது, அது மிகுந்த கொடூரமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலும் அவருடைய விலையேறப்பட்ட ஜீவாதார பலியினாலும் அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாக விழுங்கி போட்ட தேவன் இன்றைக்கு இந்த இடத்திலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் பிரசன்னமாகி உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அப்படிப்பட்ட பயங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்து அற்புதமான சுகம் கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் இருக்கிற இடங்களிலே இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான திலீப் என்கிறதான ஒரு சகோதரன் மேல இப்பொழுது தேவ வல்லமை இறங்குகிறது. உன்னுடைய இருதயத்திலே நீ பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய வல்லமையின் கரம் இப்பொழுது உன்னை தொட்டு உன்னை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறது, விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறது. மற்றும் ஒரு சகோதரி, உன்னுடைய பெயர் சுஜாதா என்பது உன்னுடைய முழுமையான பெயர் மேரி சுஜாதா என்பது. உன்னுடைய நீ நடுத்தர வயது உள்ளதான ஒரு ஸ்திரியாக இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பல போராட்டத்தின் மத்தியிலே பயத்தோடு நடுக்கத்தோடு கூட நிச்சயமில்லாத தன்மையோடு கூட இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இப்பொழுது தேவ வல்லமை உண்மையில இறங்குகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த வல்லமை உன் அருகிலே கடந்து வந்து ஒரு உயிர் மீட்சியை உன்னுடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மற்றும் ஒரு சகோதரன், உன்னுடைய பெயர் மணிகண்டன் என்பது உன்னுடைய வாழ்க்கையில நீ நிச்சயமற்ற எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நிச்சயமற்ற தன்மை, எதிர்காலத்தை குறித்ததான பல சந்தேகங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உனக்கு விடையாய் கடந்து வந்து உன் எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிப்பேன். என்னுடைய நாமத்தை நீ உறுதியாய் பற்றி கொள்வாயானால் நிச்சயமாகவே உன் எதிர்கால வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு சொல்லுகிறார். தகப்பனே, இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் மரண பயத்திலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் நிச்சயமில்லாத தன்மைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் விடுதலை செய்து மெய்யான தேவனுடைய ரட்சிப்பு, மெய்யான தேவனுடைய சமாதானம், தேவன் தருகிற சுகம், ஆரோக்கிய விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதம் நடைபெறுவதாக, அதிசயம் நடைபெறுவதாக, விடுதலை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுங்க. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன். ரொம்ப நன்றி பிரதர், எங்களை கூப்பிட்டது. தேங்க்யூ. என்ன நேயர்களே, இந்த நாளிலும் கூட அன்பார்ந்த பாஸ்டர் குணசேகரன் ஐயா அவர்கள் இவ்வளோ நேரம் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட இந்த சாட்சியை, அனுபவ சாட்சியை நீங்கள் பார்த்தீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்களா, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனைகள். அந்த 10 வயதில் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் யார்? இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையில் இந்த மனிதன் மரித்த பிறகு அவனுடைய நிலை எங்கே போகிறது, அவன் எங்கே போகிறான் என்ற ஒரு கேள்வி. அந்த கேள்வி நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் தான் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தேன் என்று சொல்லி அவருடைய பிரியமா மூலமாக அவரை தேவன் தொட்டார். அந்த தொட்டதின் மாத்திரமாக அவர் பாஸ்டர் ஜான்ராஜ் ஐயா அவர்கள் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்த அன்பு
போதகர் ஜான்ராஜ் ஐயா அவர்களுடைய அந்த திருச்சபையில் அவர் இணைந்து ஊழியத்தை கற்றுக்கொண்டார். பிறகு அவர் படித்த அந்த சிவில் இன்ஜினியர் சென்னையில் அவருக்கு வேலை கிடைத்தபடியினால, ஏன்னா உயர்வுகளை கொடுக்கிறவரும் ஆண்டவர் தான் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உயர்வு கொடுத்தாலும் இந்த உயர்வை அவர் துச்சமாய் எண்ணி, நான் முழு நேர ஊழியத்திற்கு நான் கடந்து செல்கிறேன் என்று சொல்லி இந்த சென்னை பட்டணத்தில் வந்து அவர் திருச்சபையையும் கர்த்தரை தேடுகிறதிலையும் அவர் குடும்பமாக கர்த்தரை ஆராதிப்பதும், வேதம் சொல்லுகிறது சபையினுடைய கூடுதலை விட்டுவிடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு அநேகர் இந்த திருச்சபைகளை விட்டு விடுகிறார்கள், ஊழியத்தை விட்டு விடுகிறார்கள், சின்ன சின்ன சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது. எனவே இவருடைய சாட்சியை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வருகிறது தேவன் மீது இன்னும் வைராக்கியம், இன்னும் ஆண்டவரை கிட்டி நெருங்க வேண்டும். அவர் சொன்னார் அல்லவா, இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் படித்து 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 முழுவதுமாக என்னுடைய வாழ்க்கையில இந்த வேதாகமத்தினுடைய காரியங்களை எல்லாவற்றிலும் அறிந்து கொண்டபடியினால ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் முழு நேர ஊழியத்திற்கு வந்தேன். எத்தனையோ தேவைகள் மத்தியிலும் இந்த பொதுப்பணித்துறையில் இருந்த அந்த அரசு வேலையை விட்டு அவர் கர்த்தருடைய வேலைக்கென்று அவர் வந்த பொழுது இன்றைக்கு அவர் நல்ல ஒரு திருச்சபையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வேளச்சேரி பகுதியில் ஷெகினா குளோரி தீர்க்க தரிசன திருச்சபை, அந்த திருச்சபையை இன்றைக்கு அவர் கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாய் தந்திருக்கிறார். எனவே அவரும் அவருடைய மனைவியும் இந்த நாளில வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இந்த ஜாய் டிவிக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மீண்டும் இன்னொரு ஒரு சாட்சியோடு கூட உங்களை சந்திக்கிறோம். நன்றி நேயர்களே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: சாம்பலில் இருந்து சிங்காரம், ஜாய் டிவி, சென்னை. தபால் பெட்டி எண் 1, பெரிய கோவலம்பாக்கம், சென்னை 600129. செல்போன் 7397222881 மற்றும் 739722228882.